السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفشوا السلام بينكم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகும். ஸலவாத் என்ற அவனுடைய கருணையும் சலாம் என்ற அவனுடைய சாந்தியும் இருலோக இரட்சகர் மாட்சிமை தங்கிய ரஹ்மத்துல் ஆலமீன் ஷஃபீஉல் முத்னிபீன் ஹாத்தமுல் அம்பியாஇ வல் முர்சலீன் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி ஒழுகிய இமாம்கள் வலிமார்கள் குதுமார்கள் கௌதுமார்கள் இந்த புனிதமான மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையை ஆரம்பித்து நிறுவி அதை சிறப்பான முறையிலே இஹ்லாஸான முறையிலே அதை அமைத்து தந்த பெரும் மகான்கள், இந்த சபையில் என்னென்ன பெரும் உலமாக்கள் வலிமார்கள் எல்லாம் கலந்து கொண்டு புரோஜனம் பெற்றார்களோ, மக்களுக்கு புரோஜனம் கொடுத்தார்களோ, அந்த நன்மக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த சொர்க்கத்துக்கு பூங்காவுக்கு ஒப்பான இந்த சபையிலே அமர்ந்திருந்து நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பொன்மொழிகளை மனதார இனிதார கேட்டு அதன்படி அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அவனுடைய ரசூலின் பொருத்தத்தையும் அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும், இன்னும் யாரெல்லாம் இந்த ஒளிபெருக்கியின் வழியாக ஆங்காங்கு இருந்து கேட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பொன்மொழிகளை மனதார அறிந்து காதார கேட்டு அதன்படி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டியவர்களாக இருக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய வற்றாத கிருபையும் அவனுடைய புறத்திலிருந்து இறங்கும் மாபெரும் சாந்தியும் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தும் அவருடைய துஆவும் ஷஃபாஅத்தும் நிலையாக கிடைக்கட்டுமாக, பொழியட்டுமாக. இவ்வுலகிலும் மறு உலகிலும் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்களோடு இருக்கும் பாக்கியத்தையும் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகில் கனவிலும் மறு உலகில் நேரடியாகவும் பார்க்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வாறு இவ்வுலகில் இஸ்லாம் என்ற மாபெரும் பாக்கியத்தோடு, ஈமான் என்ற மாபெரும் செல்வத்தோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, அந்த பாக்கியத்தை, அந்த ஒளியை நாள் செல்ல செல்ல அதை அதிகப்படுத்தி பரிபூர்ணமாக ஆக்கி
அல்லாஹ் அவனை சந்திக்கும் பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவ்வாறு நீங்கள் என்னிடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அதிக அழகான முறையிலே பல துஆக்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எவ்வாறெல்லாம் என்னிடத்திலே கெஞ்ச வேண்டும், கெஞ்சும் பொழுது நீங்கள் எவ்வாறு என்னிடத்திலே ஒழுக்கத்தோடும் அதபோடும் கண்ணியத்தோடும் கெஞ்ச வேண்டும் என்ற அழகான முறைகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுப்பதை விட மிக அழகாக சொல்லித் தருகிறான். ஏன்? அவன் 70 தாயை காட்டிலும் கிருபை உடையவன். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு உம்மா என்று சொல்லிக் கொடுக்கிறாள். என்னை எப்படி கூப்பிட வேண்டும் என்று குழந்தைக்கு படித்து கொடுப்பவள் தாய் தான். அனைத்தையும் படித்து கொடுக்கக்கூடிய தாய் தன்னை எவ்வாறு கூப்பிட வேண்டும் என்பதையும் படித்து கொடுக்கிறாள். அல்லாஹ் 70 தாயை காட்டிலும் கிருபை உடையவன். அவன் நீங்கள் என்னை அல்லாஹ் என்று அழையுங்கள், என்னை ரஹ்மான் என்று அழையுங்கள், என்னை ரப்புல் ஆலமீன் என்று அழையுங்கள் என்று ஒவ்வொன்றாக படித்து தருகிறான். எனவேதான் இமாம்கள் சொல்வார்கள், மகான்கள் சொல்வார்கள், ஃபாத்திஹா சூராவுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அதனுடைய விசேஷங்கள் சிறப்புகள் பலதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு ஒரு பேர் இருக்கிறது, தஅலீமுல் மஸ்அலா. ஃபாத்திஹா சூராவுக்கு ஒரு பேர் தஅலீமுல் மஸ்அலா. அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதை படித்து தரக்கூடிய சூரா என்று அதுக்கு பேர் இருக்கிறது. எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதை படித்து தரக்கூடிய சூரா தஅலீமுல் மஸ்அலா, முஅல்லிமுல் மஸ்அலா என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட பாடத்திலே துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களிலே எவ்வாறெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹோடு எவ்வாறு தொடர்பு கொண்டார்கள் என்பதை இன்றைய பாடத்திலே இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரிசையாக கொண்டு வருகிறார்கள். எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு கேட்டார்கள், எப்படியெல்லாம் பாதுகாப்பு கேட்டார்கள். ஒரு மனிதன் என்னதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கையிலே இவ்வுலக துனியாவுடைய விஷயங்களை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும், ஆகிரத்துடைய பாக்கியங்களை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் உறுதியாக நம்ப வேண்டியது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது, அல்லாஹுடைய கிருபை இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை ஆழமாக பதிக்க வேண்டும். அவனுடைய கையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் என்றுதான் தன்னை ஆரம்பிக்கிறான். உலகத்தார்கள் அனைவர்களையும் வளர்க்கக்கூடிய நாயன் ரப்பு, பராமரிப்பவன். அவனுடைய கையில் தான் 7 வானம் 7 பூமி இருக்கிறது, மக்களுடைய உள்ளங்களும் இருக்கிறது. எனவே ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதும் அல்லாஹ்விடத்திலே அதை சொல்லிவிடுங்கள். யா அல்லாஹ், இந்த காரியத்திலே நான் இறங்கப் போகிறேன், நீதான் அதை பரிபூர்ணமாக ஆக்கி தர வேண்டும், நீதான் அதை லேசாக ஆக்கி தர வேண்டும் என்று ஒரு காரியம், ஒரு கணக்கில் எடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நாம் வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது முதலாவது அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிடுங்கள். அதற்கு பின்னால் முயற்சி செய்யுங்கள், அதற்கு பின்னால் முயற்சி செய்யுங்கள். கடைசியிலே அந்த காரியம் நிறைவேறிய பின்னால் அல்லாஹுவை புகழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதிலும் பார்க்கிறோம், ஆரம்பத்திலே துஆ இருக்கும், கடைசியிலே அல்லாஹ்வுடைய புகழ் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே ஏறுகிறார்கள், ஏறிவிட்டு சிரிக்கிறார்கள், ஏறிவிட்டு ரப்பிக்ஃபிர்லி என்று கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை அன்றி மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்பதை விளங்கி என்னிடத்திலே அவன் மக்ஃபிரத்தை கேட்கிறான்.
நான் தான் மன்னிப்பவன் என்பதை விளங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு அல்லாஹ் பதில் தருவதை பார்த்து சிரிக்கிறார்கள். அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பது அவருடைய அர்த்தம். இமாம்கள் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதாவுடைய இமாம்கள் தெளிவாக அல்லாஹ்வை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உருவம் இல்லாதவன், அல்லாஹ் உருவம் இல்லாதவன். அவன் அரிசிலே தன்னுடைய ஆட்சியை அமைத்து கொண்டான், அரிசிலிருந்து ஆட்சியை வெளியாக்குகிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமியின் பக்கம் தன்னுடைய கட்டளைகளை வெளியாக்குகிறான், அரிசிலிருந்து வெளியாக்குகிறான். அவன் உருவம் இல்லாதவன். உருவத்தை கொடுப்பவர்கள் முஜஸ்ஸிமா என்று தனி ஒரு பிரிவினராக போய்விட்டார்கள். இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை அந்த கொள்கையை விட்டும் பாதுகாத்தான். அல்லாஹ் கடைசி வரை பாதுகாப்பானாக. எனவேதான் குர்ஆன் ஷரீஃபிலே இதை போன்று வரக்கூடிய அனைத்து வசனங்களுக்கும் நம்முடைய இமாம்கள் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள். அல்லாஹ் சிரிக்கிறான் என்று வரக்கூடிய வசனத்திற்கு ஹதீஸ்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அவனுடைய கையில் தான் அரசாட்சி இருக்கிறது என்று வரக்கூடிய ஆயத்திற்கு அவனுடைய வல்லமையில் அரசாட்சி இருக்கிறது. பியதிஹி, அவனுடைய கையில் என்று சொன்னால் அவன் கையில்லாமல் செய்பவன், கண் இல்லாமல் பார்ப்பவன், காது இல்லாமல் கேட்பவன் என்று நாம் நம்பியிருக்கிறோம். அவனுடைய சிஃபத்துகளை தான் நம்பியிருக்கிறோம். உருவங்களை கொடுப்பவர்கள் நாம் அல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, எனவே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். தான் பெற்ற தொடர்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி தந்தார்கள். சின்ன பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், நான் உங்களுக்கு தந்தையை போன்று இருக்கிறேன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பதில் சொல்கிறான். நமக்கு விளங்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். வேகமாக ஓத மாட்டாங்க. செய்துனா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் பேசாம ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. கசருத்திக்கும், நீங்கள் தொடர்படியாக பேசிக்கொண்டே போகிறீர்களே. சாதாரண பேச்சு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியாக வேகமாக பேசி போக மாட்டாங்க, நிறுத்தி நிறுத்தி பேசுவார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய வசனங்களை ஓதும் பொழுது, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ற ஒரு கணம் நிற்பார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய பதிலை அவர்கள் எதிர்பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், புகழ் எனக்கு தான் சொந்தம் என்பதை அவன் விளங்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று நீங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னுடைய சிஃபத்தை சொல்லி புகழ்ந்து விட்டான். ஆரம்பத்தில் புகழ் எனக்கு தான் சொந்தம் என்பதை விளங்கிவிட்டான். இரண்டாவது வசனத்திலே அவன் என்னுடைய சிஃபத்துகளை சொல்லி நான் எவ்வளவு கிருபையாளன் என்பதை விளங்கி என்னை புகழுகிறான். மூன்றாவது மாலிகி யௌமித்தீன் என்று நாம் ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னுடைய வல்லமையை விளங்கி கொண்டான், என்னுடைய அந்தஸ்தை விளங்கி கொண்டான். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னுடைய வல்லமையை விளங்கி என்னுடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டான். தீர்ப்பு நாள் என் கையில் தான் இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் என் கையில் தான் இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டான். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை
என்னுடைய வல்லமையை விளங்கி, என்னுடைய அந்தஸ்தை விளங்கி, என்னுடைய சிறப்பையும் கீர்த்தியையும் அவன் உயர்த்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியானே கேள் கேள், நீ கேட்டது உனக்கு உண்டு, நீ இதை கேட்கிறாவே நான் அதை தருகிறேன். கேள், என்னிடத்திலே கேள், நான் சந்தோஷப்படுகிறேன். லக்கமா தஸ்அலு, நீ எதை என்னிடத்திலே கேட்கிறாயோ அது உனக்கு உண்டு என்று சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கள் உடையில நாம் எதை கேட்போம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நீ எதை வேண்டாலும் கேள் என்று கேட்டால் நம்ம எதையெல்லாம் நமக்கு எது தேவையாத்திட்டு அதை கேட்போம். ஆனால் அல்லாஹு தஆலா படித்து தருகிறான், உங்களுடைய தேவைகளிலேயே பெரிய தேவை என்னிடத்திலே நேரான வழியில் நடத்தும்படி என்னிடத்தில் கேளுங்கள். எனக்கு சரியான பாதையை என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை நேரான வழியிலே என்னை நீ நடத்துவாயாக என்ற ஹிதாயத்தை என்னிடத்திலே கேளுங்கள். எல்லோரும் கேட்கிறோம். நபிமார்கள்லாம் கேட்டார்கள், வலிமார்கள்லாம் கேட்டார்கள். எதுவரை கேட்டார்கள்? வஃபாத் வரை கேட்டார்கள். ஹிதாயத் என்பது அது முடிவில்லாத கடல். அது யாராவது நான் ஹிதாயத்து பெற்றுட்டா முடிஞ்சிட்டு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இப்பொழுது பல பேர் அவ்வாறு வாதிடுகிறார்கள், நான் பரிபூர்ணமாகிவிட்டேன் என்று. முஸ்லிம்களில் எத்தனை கூட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கூட்டங்களும் நாங்கள் ஹிதாயத்தை அடைஞ்சிட்டோம், ஹிதாயத்தில் பரிபூர்ணமாயிட்டோம் என்று வாதிடுவதை பார்க்க முடிகிறது. அவ்வாறு என்றால் ஏன் கடைசி வரை கேட்க வேண்டும்? வஃபாத் வரை ஏன் கேட்க வேண்டும்? ஹிதாயத் என்பது முடிவில்லாத கடல். ஒருவன் பொதுவாக ஆரம்பமாக கலிமா சொல்லி ஈமான் கொள்கிறான், அங்கிருந்து ஹிதாயத் ஆரம்பிக்கிறது. அது முடிவதில்லை, அது முடிவில்லாத கடல். வலிமார்கள் கேட்டார்கள், சித்திகீன்கள் கேட்டார்கள், நபிமார்கள் கேட்டார்கள், மலக்குமார்கள் கேட்டார்கள். முடிவில்லாத கடல் ஹிதாயத், முடிவில்லாத கடல் ஹிதாயத். எனவே என்னிடத்தில் நீங்கள் ஹிதாயத்துக்கு மேல் ஹிதாயத்தை, நேர்வழிக்கு மேல் நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுடைய உள்ளம் என்னை அடைந்து கொண்டே இருக்கும். என்னை எப்படியெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும், என்னை நீங்கள் எவ்வாறெல்லாம் என்னை திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு உலகத்தில் ஒரு பொருளை தேடக்கூடியவர், அவர் போதுமாகவில்லை, நான் சம்பாதிச்சது போக நினைக்கிறாரா? போதுமாக மாட்டார். இந்த உலகத்தினுடைய முதல் பணக்காரர், அது பேர்லாம் சொல்கிறாங்களே, சரி இதுவரை நான் சம்பாதிச்சிட்டேன், இதோட என் கம்பெனியை நிப்பாட்ட போகிறேன், நான் சம்பாதிச்ச வச்சு நான் அனுபவிக்க போகிறேன்னு யாராவது சொல்கிறாரா? இல்லை. அந்த ஹதீஸ் என்று ஓதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும், இவ்வளோ சம்பாதிச்சாச்சு, 100 கோடி 1000 கோடி லட்சம் கோடி, இன்னொன்று மில்லியன் பில்லியன் சொல்கிறாங்களே அத்தனை கோடி, இதோட நான் நிப்பாட்டுறேன் என்று மனிதன் முடிவுக்கு வரமாட்டான். அவனுடைய உடம்பை கபூரில் கொண்டு வச்சு மண்ணை போடுற வரைக்கும் அவன் நான் சம்பாதித்தது போதும் என்று அவன் நிப்பாட்ட மாட்டான். அவனுடைய வயித்தை மண்ணுதான் அடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு படித்து தர்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்பதில் போதுமாக்கி கொள்ளாதீர்கள், ஹிதாயத்தை கேட்பதில் போதுமாக்கி கொள்ளாதீர்கள், மார்க்க ஞானங்களை படிப்பதிலே போதுமாக்கி கொள்ளாதீர்கள். முடிவில்லாத கடல். அன்பானவர்களே, இன்னஹாதிஹி ததுக்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. இந்த குர்ஆன் ஷரீஃப் நினைப்பூட்டக்கூடியதாக, உங்கள் உள்ளங்களை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. தான் யார் இந்த உலகத்தில் இருக்கும்போதே உள்ளத்தால் அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய பாதை, உள்ள பாதை திறக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அவர் ரப்பை அடைவதற்கு ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். சபீலா அல்லாஹ் நக்கீராவாக சொல்கிறான். போதக்கூடிய மாணவிகளுக்கு தெரியும். சபீலா ஏதோ ஒரு பாதையை,
அல்லாஹ்வை அடைவதற்கு ஆயிரக்கணக்கான பாதைகளை, குணங்களை, செயல்களை, அல்லாஹுடைய திருப்பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தௌராத் வேதத்தில் மட்டும் அல்லாஹுடைய பெயர் 1500 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் வேதத்தில் மட்டும் அல்லாஹுடைய பெயர்கள் 1500 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒவ்வொரு வாசலாக இருக்கிறது. நீங்கள் என்னை அமல் செயலின் மூலமாக அடையுங்கள், குணத்தின் மூலமாக அடையுங்கள், கொடுக்கல் வாங்கலிலே ஹலால் ஹராமை பேணுவதன் மூலமாக அடையுங்கள், பேசும் பேச்சிலே உண்மையை பேசுவதன் மூலமாக என்னை அடையுங்கள், பார்க்கும் பார்வையின் மூலமாக என்னை அடையுங்கள், கேட்கும் கேள்வியின் மூலமாக என்னை அடையுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அணுக்கமும் ஒவ்வொரு அசைவும் லில்லா, நான் உனக்காக அசைகிறேன் என்ற நீயத்தோடு நீங்கள் அசையும் நேரத்தில் எல்லாம் நீங்கள் என்னை நெருங்குகிறீர்கள். இன்ன சொலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழும் தொழுகை மட்டுமல்ல, என்னுடைய மற்றைய வணக்கங்கள் மட்டுமல்ல, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் லில்லா. யா அல்லாஹ், நான் அசைவது, நான் இங்கே செல்வது, இந்த செயல் உனக்கு பொருத்தம் என்பதை விளங்கி நான் செய்கிறேன். உனக்கு பிடிக்கும் நான் செய்கிறேன், உனக்கு பிடிக்காது நான் செய்ய இல்லை என்ற ரெண்டு வார்த்தைகள் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் இறைநேசராக மாற்றும். தொழுற நேரம் மட்டுமல்ல, காலையிலிருந்து இரவு வரை அவன் என்ன செய்தாலும் சரி ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இது என்னுடைய ரப்புக்கு பொருத்தமா இல்லையா என்பதை சிந்தித்து, யா அல்லாஹ் உனக்கு பிடிக்கும் நான் செய்கிறேன், உனக்கு இது பிடிக்காது நான் செய்யவில்லை என்ற நியத்தை எப்பொழுதெல்லாம் அவன் கொண்டு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் இந்த ரப்பை அவன் நெருங்குகிறான். சஹல் இப்னு அப்துல்லா என்ற மாபெரும் வலியுல்லா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசுகிறார்கள். அவர்களை மிகப்பெரிய குத்துப் என்று சொல்கிறார்கள். கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்தது 1000 வருடத்துக்கு முன்னால், அதற்கு 200 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சஹல் இப்னு அப்துல்லா. அவங்க கிட்ட மக்கள் கேட்டார்களாம், ஒரு மனிதர் இறைநேசராக ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும், லேசான வழி என்ன என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான்: நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், முடிந்தவரை சுன்னத்தான வணக்கங்களை செய்யுங்கள், ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் நிய்யத் வையுங்கள். அந்த நிய்யத் உங்களை அல்லாஹ் பக்கம் சேர்க்கும். புகாரி வர்றோமா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் அதில் இருக்கிறது, உனது ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தம் அதில் இருக்கிறது, நான் போகிறேன். வீட்டை விட்டு வெளியே போகிறோமா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமான வேலைக்காக நான் போகிறேன், நான் செய்யும் இந்த வேலையை நீ ஏற்றுக்கொண்டாய், நான் போகிறேன். வீட்டினுடைய காரியங்களை கவனிக்க சொன்னாய், நான் போகிறேன். இல்லை மற்ற முஸ்லிம்களை சந்தித்து அவர்களோடு சந்தோஷமாக பேச சொன்னாய், நான் போகிறேன். நியத், குளிப்பதற்கும் நியத். யா அல்லாஹ் நான் குளிக்கிறேன், யா அல்லாஹ் நீ விரும்புகிறாய் குளிக்கிறேன், நீ என்னை சுத்தமாக வைக்க சொன்னாய், சுத்தத்தை விரும்புகிறாய், நான் குளிக்கிறேன். மற்றவர்களுக்கு என்னுடைய வாடையின் மூலமாக நோவினை கொடுப்பதை நீ விரும்பவில்லை, எனவே நான் குளிக்கிறேன் என்று நியத் வச்சு குளிக்கும் பொழுது நம்முடைய குளிப்பு இபாதத்தாகி விடுகிறது. இல்லையோட்டா எல்லாம் ஒன்று தான். இல்லைன்னு சொன்னால் உலகத்தை எல்லாரும் தான் குளிக்கிறாங்க, எல்லோரும் குளிக்கிறார்கள். முஸ்லிமுடைய குளிப்பு எல்லோருடைய குளிப்பை போன்று அல்ல. நாம் மற்ற ஜனாபத்து குளிப்போம், நியத்து வச்சு குளிப்போம். ஒவ்வொரு சாதாரணமாக குளிக்கும் குளிப்பில் நியத்து வேண்டும். யா அல்லாஹ் நீ சுத்தத்தை விரும்புகிறாய், நான் குளிக்கிறேன், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடியான், உனக்கு எது விருப்பமோ அது எனக்கு விருப்பம் என்று ஒரு மனிதன் குளித்தால் அது இபாதத்தாக மாறிவிடுகிறது. சாப்பிட்ற சாப்பாடு யா அல்லாஹ் நீ தந்தாய், நீனே இதை படைத்தாய், நீனே இதை ரிஸ்க் தந்தாய், என்னுடைய பேர் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ எங்கு படைத்தாயோ எனக்கு தெரியாதோ உனக்கு தெரியும், நான் இப்பொழுது சாப்பிடும் சாப்பாட்டை உணவை நீ எங்கு படைத்தாய், எப்பொழுது படைத்தாய் உனக்கு தெரியும்,
என்னுடைய பெயர் அப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. நீ என்னை நினைத்து படைத்தாய், என்னை திக்ர் செய்து படைத்தாய். இந்த சாப்பாடு, இந்த உணவு, இந்த பழம், இந்த அரிசி, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய, இந்த ஊரிலே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த அடியானுக்காக நான் படைக்கிறேன் என்று நீ படைத்தாய், எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், எனக்காக நீ படைத்தாய், அதை நான் சாப்பிடுகிறேன். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இந்த சாப்பாட்டை வைத்து யா அல்லாஹ், என்னுடைய சக்தியை வைத்து நான் உன்னை தொழுவேன், உனக்கு வழிபடுவேன், உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்வேன், நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று ஒரு மனிதன் சாப்பிடும்போது அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு சாப்பிட்டா, அவன் சாப்பிட்ற சாப்பாடு வேறு, மற்றைய மதத்தவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வேறு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு யதமத்தஊன் வயக்குலூன் கமா தஅக்குல் அன்ஆம். யார் இறைவனை மறுத்து விட்டார்களோ, குர்ஆனை நம்பவில்லையோ, ஹதீஸை நம்பவில்லையோ, ஈமானுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்கள் ஆடு மாடுகள் சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறார்கள். நீங்கள் அவ்வாறு சாப்பிடாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது. சூரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது சூராவிலே அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இறை மறுப்பாளர்கள், இறைவனை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் யதமத்தஊன், என்ஜாய் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்தையே என்ஜாய் உலகம் என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, அனுபவிப்பதற்கே என்று சில வாசகங்கள் எழுதி போடப்பட்டு நாம் பார்க்குறோம். பஸ்ஸுகள் எழுதி போட்டுக்கிறாங்க, வாழ்க்கை அனுபவிப்பதற்கே. நீ ஹலால் அனுபவித்தாலும் சரி, ஹராம் அனுபவித்தாலும் சரி, வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று. ஆனால் ஒரு முஸ்லீம் இடத்துல வாழ்க்கை சோதனைக்கே, வாழ்க்கை சோதனைக்கே, வாழ்க்கை அனுபவிப்பு. ஹலால் அனுபவிங்க, ஆனால் சோதனை தான் அதிகம். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சோதிப்பதற்காக உங்களை படைத்தேன். நீங்கள் ஹராமை தவிர்த்து கொள்கிறீர்களா? சோதிப்பதற்காக படைத்தேன். நீங்கள் என்னுடைய இஷ்டத்திலே வாழ்கிறீர்களா, அல்லது நீங்கள் நஃப்ஸினுடைய, ஷைத்தானுடைய மனதிலே தோன்றக்கூடிய அனைத்துக்கும் வழிபடுகிறீர்களா? சோதிப்பதற்காக அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் என்ஜாய் பண்ணுவதுதான் உலகம் என்று நினைக்கிறார்கள். எனவே எப்படியும் என்ஜாய் பண்ணுவார்கள். அவர்கள் சாப்பிடுவதுதான் இந்த உலக வாழ்க்கை, ருசியாக சாப்பிடுவதுதான் இந்த உலக வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்கேயும் போய் சாப்பிடுவாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஹோட்டலில் போய், நீ அந்த பெஞ்சில் உட்காரு, நான் இந்த பெஞ்சில் உட்கார்றேன், உனக்கு என்ன வித்தியாசம்? ஹோட்டல்கள் நம்ம ஊரிலும் திறந்து விட்டது. வெக்கம் இல்லை, மானம் இல்லை. அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எங்களுக்கு தேவை சாப்பாடு, எங்களுக்கு தேவை நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும் பரவாயில்லை. வீட்டில் சாப்பாடு இருக்கிறதுக்கு ஹோட்டலில் போகக்கூடிய மாப்பிட்ட சொல்லி ஹோட்டலில் போய் பக்கத்தில் உள்ள காஃபிரோட உட்கார்ந்து சாப்பிடுறது. அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் சாப்பிடுவார்கள், அவர்களுடைய நோக்கம் சாப்பிடுவது மட்டும்தான், அவருடைய நோக்கம் என்ஜாய் மட்டும்தான். அவர்கள் ஆடு மாடு சாப்பிடுவதை போல் சாப்பிடுகிறார்கள். ஆடுகள் மாடுகளோடு சேர்ந்து சாப்பிடும், மாடு யானைகளோடு சேர்ந்து சாப்பிடும். நீங்கள் அப்படி சாப்பிடாதீர்கள். யகுலூன கமா தஅக்குல் அன்ஆம். காஃபிர்கள் சாப்பிடுகிறார்கள், அன்ஆம் கால்நடைகள் சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறார்கள். ஒன்னாரு மஸ்வல் லஹும், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம். ஆனால் ஓ மூமின்களே, உங்களை நான் காஃபிர்களாக படைக்கவில்லை, உங்களுக்கு ஈமான் என்ற மாபெரும் பாக்கியத்தை தந்தேன். நீங்கள் கேட்காமலே தந்தேன், கேட்காமலேயே தந்தான் ஈமானுடைய பாக்கியத்தை. அதில் கூட அவ்வளோ நம்மளை சோதனை வைக்க இல்லை, மற்றவர்களுக்கு சோதிக்கிறான். நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயம்! ஈமான் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய அறிவால் ஈமான் கொள்ள வேண்டும், சிந்தித்து ஈமான் கொள்ள வேண்டும். மாபெரும் சோதனை. ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டின், அவர் ஈமான் கொள்ள வேண்டும்னா எவ்வளோ பெரிய சோதனை! அவருக்கு உண்மை என்று விளங்கும், இது சத்தியம்தான், இது சத்தியம்தான், இஸ்லாம் தான் சத்தியமானது, ஏகத்துவம் தான் சத்தியமானது, பல தெய்வ கொள்கை சத்தியமானது இல்லை என்று அல்லாஹ் ஆலமுல் அருவாகிலேயே போட்டுவிட்டான். ஆன்மா உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா எல்லோருடைய உள்ளத்திலும்
அலஸ்து பிரப்பிக்கும், ஒரு ரப்பு தான், நான் தான் உங்க ரப்பு. காலு பலா, எல்லாரும் சொன்னார்கள் என்றால் அந்த ஆலமுல் அருவாகிலேயே எல்லோருடைய உள்ளத்திலும் ஏகத்துவம் தான், ஒரு தெய்வ கொள்கை தான் சத்தியமானது, பல தெய்வ கொள்கை சத்தியம் இல்லாதது என்பதை போட்டுவிட்டான். அவருடைய உள்ளத்திலே அது உறுத்துகிறது. ஆனால் அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளிவர மனம் இல்லாமல் அதிலே இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய சோதனை. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு, தன்னுடைய மஹல்லாவை விட்டுவிட்டு ஒருவர் புதுசாக முஸ்லீமாக வேண்டும். அந்த சோதனை அல்லாஹ் நமக்கு வைக்கல. அல்லாஹ் போகணுமா வேண்டாமா? அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? எனவே நீங்கள் கவனமாக இருங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மௌத்தாகாதீர்கள். செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளோ பேட்டி சொல்லிட்டு போனாங்க, முஸ்லீமா மௌத்தா போங்கன்னு. யாரு? ஒரு நபி, ஒரு பெரிய நபி தன் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போன வாசகம். ஆமாம், மௌத்தா போன டைமில் சொல்கிறதா இருந்தால் அந்த சொத்து இந்த சொத்தை பற்றி நம்ம பேசுவோம், அதெல்லாம் பேசலாம், பேசி தான் போகணும், வசிய செய்யலாம். ஒரு பெரிய நபி வஃபாத் ஆகும் பொழுது தன்னுடைய மக்களிடத்தில் என்ன சொல்கிறாங்க? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக மௌத்தா போங்க. தன் மக்களுக்கு சொல்கிறார்கள். நபியுடைய மக்கள் எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஷைத்தான் ஈமானை பிடுங்குவதற்கு கடுமையான முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் முன்னால் வரமாட்டான். அன்பானவர்களே, மனித நேயம் என்ற பெயரில் இன்று மக்கள் மாற்று கலாச்சார மக்களோடு அவருடைய வழிபாடுகளிலே கலந்து கொள்வதை பார்க்கிறோம். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத மற்றைய கலாச்சாரத்தோடு நீங்கள் கலந்து விட்டால் உங்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி விடுவான். மனிதநேயம் என்பது வேறு. மனிதநேயம் என்பது எல்லா மக்களுக்கும் உதவி செய்வது, மதம் பார்க்காமல், மார்க்கம் பார்க்காமல். பனு ஆதம், ஆதநபியுடைய மக்கள் பனு ஆதம் என்ற கோணத்திலே அந்த பர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், அவளுக்கு உதவி செய்யுங்கள், தண்ணீர் கொடுங்கள், உணவு கொடுங்கள், நல்ல ஆலோசனை சொல்லுங்க. யாருக்கு? ஈமான் கொள்ளாதவர்களுக்கும். மனிதநேயம் என்பது வேறு, அவ கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது வேறு. அவருடைய கலாச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களிலே கலந்து கொண்டு வெறுப்பு இல்லாமல் கலந்து கொள்வது என்பது வேறு. வெறுத்து ஒதுங்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று மனிதநேயம் என்ற பெயரிலே மற்றைய மதத்தினுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்டிகைகள், அந்த பண்டிகைகளுக்கு என்ன நியத்து? பொங்குவதற்கு எங்கே இருக்கிறது? அவர்கள் பொங்குவதை இபாதத் என்று நினைக்கிறார்கள். எப்படி ரெண்டு பொங்கலும் ஒன்றா ஆக முடியும்? அவர்களுக்கு பொங்குவதே வணக்கம், அவங்க நியத்தே வேறு. எப்படி அதை வேறு நம்ம கலாச்சாரம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அன்பானவர்களே, இதிலிருந்து ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முந்திய சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எவ்வாறு பின்பற்றுவீர்கள்? அணுவாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். நீங்கள்டா என் சமுதாயத்தில் ஒரு பெருங்கூட்டம் பின்பற்றுவோம், மற்றைய கலாச்சாரங்களை, அவருடைய வழக்கங்களை பின்பற்றுவோம். எப்படி பின்பற்றுவோம்? ஒரு ஜோடி செருப்புல, இது ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். ஹதுவன் பி ஹதுவின், ஒரு ஜோடி செருப்புல ரெண்டு செருப்புல ரெண்டுக்கு மத்திய வித்தியாசம் விளங்க முடியுமா? ஒன்று வலதாக இருக்கும், ஒன்று இடதாக இருக்கும், இதுதான் வித்தியாசம். எவ்வளவு அக்யூரேட்டாக அது ரொம்ப சரியாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய உம்மத்திலே உள்ள முஸ்லிம்கள் முற்கால சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களையும் வழக்கங்களையும் பின்பற்றுவார்கள். அணுவாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு? அவங்க செய்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியும், நல்லா தெரியும், அழகாக தெரியும். நான் காட்டி தந்த கலாச்சாரம் சைத்தான் அழகாக காட்ட மாட்டான். அவர்களுடைய கலாச்சாரத்தை, மேற்கத்திய கலாச்சாரத்தை அழகாக காட்டுவான். அழகா தெரியும். ஜெய்யின் அழகும் சைத்தான், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அழகா தெரியும். எனவே அவருடைய கலாச்சாரத்தை நீங்கள் கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக பின்பற்றுவீங்கன்னா, எல்லாரும் அல்ல,
சல்லல்லாஹு உம்மத்தில் பாதி பேர் அதிகம் பேர் பின்பற்றுவீர்கள். நீ யோசிக்கவே மாட்டீங்க, அவங்க செஞ்சால் அதுதான் அழகாக இருக்கும் என்று நீங்கள் உங்கள் மனசில் சைத்தான் போட்டுருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறான், இன்னும் பாதுகாப்பானாக. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யோசிக்கவே மாட்டீங்க. அவன் என்ன செய்கிறான், எதுக்கு செய்கிறான், அவனுடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, இந்த செயல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா என்பதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. அவன் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியும். அவன் பேர்த்டே கொண்டாடினால் நீங்களும் கொண்டாடுவீர்கள், அவன் வெட்டிங் டே கொண்டாடினால் நீங்களும் கொண்டாடுவீங்க. பேர்த்டே சலவாசம் கொண்டாடினாங்களா, ஹலீஃபாக்கள் கொண்டாடினாங்களா? நாம் சுன்னத் ஜமாத்துக்கிறோம், இமாம்களை பின்பற்றக்கூடிய என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸை நேரடியாக நாங்கள் ஆராய்ச்சி செய்ய மாட்டோம். குர்ஆன் ஹதீஸை பார்ப்போம், அவருடைய படிப்பினை விளங்குவோம். ஆராய்ச்சி செய்து ஹலால் ஹராம் என்று விளங்குவதை ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நல்லவர்கள் காட்டி தந்ததிலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லும் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நாம். நம்ம ஷாஃபி இமாம் கொண்டாடினாங்களா, பேர்த்டே கொண்டாடினாங்களா, வெட்டிங் டே கொண்டாடினாங்களா, ஹனஃபி இமாம் கொண்டாடினாங்களா, மாலிக் இமாம் கொண்டாடினாங்களா, ஹம்பலி இமாம் கொண்டாடினாங்களா, அதுக்கு பின் வந்த இப்னு ஹஜர் இமாம் கொண்டாடினாங்களா, ரமலி இமாம் கொண்டாடினாங்களா, நவவி இமாம் கொண்டாடினார்களா? இல்லை, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அழகான மஜ்லிஸை தந்துட்டு போனாங்களே, அவர்கள் கொண்டாடினார்களா? அப்போ இதில் சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன? நம்ம இமாம்களை பின்பற்றுவதில் இதில் பின்பற்ற வேண்டாமா? எது கலாச்சாரம்? அன்பானவர்களே, பார்த்தா அழகாக தெரியும் அதில் என்ன தப்பு. மற்ற விஷயங்கள் எல்லாம் இமாம்கள் சொன்னாங்களான்னு கேட்கக்கூடிய சமுதாயம் சில விஷயங்களில், பல விஷயங்களில் மட்டும் என்ன தப்பு என்று கேட்கிறது. அங்கே பார்க்க வேண்டாமா? என்னுடைய அப்பா கொண்டாடினாங்களா, என்னுடைய அவுலியா கொண்டாடினாங்களா பார்க்கணுமா வேண்டாமா? ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா, காட்டி சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுறது அது பெருசு, அது வேற. அது நமக்கு கிடைச்ச ரஹமத். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிச்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய பிறந்த நாளை தான் கொண்டாடினார்களா? ஏதாவது இமாம்கள் கொண்டாடினது ஆதாரம் உண்டா? அன்பானவர்களே, கிறிஸ்டின்களுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு, அசலே வேறு. அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறாங்க, எனவே கொண்டாடுறாங்க. நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வரதே இல்லையே. சோதனை அல்லவா நம்மளுக்கு இந்த உலகம். எப்போ முஸ்லிம்களும் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் எல்லாம் ஒன்றா போயிருது. அசல் மாறும் பொழுது செயல் எல்லாம் சரியாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு டெத் டேயே சிந்திங்கிறாங்க. பர்த்டே இல்லை, டெத் டே. நீ மரணிக்கும் நாள் இந்த நாளாக இருக்கலாம் என்று நினை. இப்படி நினைச்சா யார் கொண்டாட மனசு வருமா, சந்தோஷம் வருமா? இந்த ஆப்போசிட் இல்லையா? நீ இருக்கும் நாளை இதுதான் இந்த வாழ்க்கையுடைய கடைசி நாள் என்று யோசின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு ஐவேளை தொழுகையும் சொல்லி கண்ணக முபத்தியுன் விடைபெறும் கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுங்கிறாங்க. இந்த சிந்தனையில் வாழுபவர், ஆகிரத்துக்காக ரெடியாகக்கூடியவர். இது ரிசல்ட்டை வரையிலேயே இந்த உலக இப்போ ரிசல்ட் வந்த பின்னால தான் மனசு கொண்டாடுவான். 12th எக்ஸாம் வருது, எப்போ ஸ்வீட் கொடுப்பான்? எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலையா? இந்த எக்ஸாம் முடிவே வரையிலேயே. நீ எக்ஸாம் முடியணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு பின்னால் அல்லவா மனுஷன் ஸ்வீட் கொடுப்பான். எக்ஸாமுக்கு முன்னால் யாராவது கொடுத்தா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவோமா மாட்டோமா? எக்ஸாம் நடப்பதற்கு முன்னால் கொடுத்தா எதுக்கு கொடுக்குறா? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை எக்ஸாம் என்று சொன்னார்கள். என்னுடைய வெற்றி உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிறது, அங்கே கொண்டாடு. அதனால தான் சொல்றாங்க முக்க நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், நம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குன மாதிரி தூங்கு, இதுதான் கொண்டாட்டம். நாம் கந்தூரிகளுக்கு சொல்றோமே கொண்டாட்டம் என்று, அரூஸ் என்று சொல்கிறோமே. அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. அவங்க பாஸ் ஆகி நாம் கலிமாவோடு ஒஃபாத்தாகிற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்படும். அல்லாஹ் அந்த முகத்தான நேரத்தில் காட்டுவான். அல்லாஹ் நம்ம காட்டுவானாக. முதலாவது முஸ்லிம்களுக்கு ஃபர்ஸ்ட் நரகத்தை காட்டுவான். நரகத்தில் நீ போக வேண்டிய இடம் இதுவாக இருந்தது, உன்னுடைய அமலின் காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணத்தினாலும்
அல்லாஹ் அதை மாற்றி சொர்க்கத்தில் இந்த இடத்துக்கு போகிறான்னு காட்டுவான். நரகவாசிகளாக இருந்தால், ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தால், பாவிகளாக இருந்தால் முதலாவது அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுவான். இதெல்லாம் ஹதீஸில் கண்மணி நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது சொர்க்கத்தை காட்டுவான். நீ இங்கே போக வேண்டி இருந்தது, நீ ஈமான் கொண்டிருந்தால், நீ நல்ல அமல்கள் செய்திருந்தால் நீ போக வேண்டிய இடம் இதுவாக இருந்தது. இப்பொழுது உன்னுடைய துர்பாக்கியம், நீ உனக்கு விளங்கியது இஸ்லாம் தான் சத்தியம் என்று விளங்கியது, ஓரிரை கொள்கை தான் சத்தியம் என்று விளங்கியது, ஆனால் நீ மறுத்து விட்டாய். விளங்கி மறுக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. இன்று நாம் பார்க்கிறோம் மீடியாக்களிலே இஸ்லாத்தை எவ்வளவு கேலியாக பேசுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நல்லவர்கள் பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள், குறைவு. பதில் சொல்பவர்கள் குறைவு. மீடியாவை யூஸ் பண்ணுறவங்க அதிகம். அதன் மூலமாகவும் இஸ்லாத்தை பரப்புன்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. வேறு என்ஜாய்க்காக தான் அதிகமான பேர் செய்கிறாங்க. சில குறைவான பேர்கள் மட்டுமே மீடியாக்களை கூட இஸ்லாத்தை பரப்பும் கருவியாக எடுத்துக்கொண்டார்கள். மீடியாக்களில் பார்க்குறோம் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை கேவலமாக பேசணுமோ கேவலமாக பேசுகிறார்கள். குரானுக்கு தப்பான அர்த்தத்தை அவர்களே வைக்கிறார்கள். குரானுக்கு அதுக்கு மிஷினரிகள் திறந்து விடப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ மிஷினரிகள் திறந்து விடப்பட்டிருக்கிறார்கள். சொல்கிறாங்க, அதில் ஒரு ஃபாதர் கேட்குறான், குரான் சொல்லுது உலக தரானா லிஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். உங்கள் இறைவன் மனிதர்களில் அதிகமான பேரை நரகத்துக்குண்டே படைச்சிருக்கிறேங்கிறான். அந்த குற்றச்சாட்டு, நிறைய குற்றச்சாட்டு, அசிங்கமான குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் இஸ்லாத்துக்கு பதில் சொல்லுவா? சஹாபாக்கள் பதில் சொன்னார்களே. இப்போ உள்ள இளைஞர்கள் மீடியாக்களை எவ்வாறு யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க? மோசமான குற்றச்சாட்டுகளெல்லாம் வைக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தால் அவங்களுக்கு விளங்கும், தெரிஞ்சிச்சு. அல்லாஹ் தான் ஆலமுல் அருவாகிலேயே எல்லாத்துக்கும் சொன்னான், மனசில் போட்டுட்டான். ஓரிரை கொள்கை தான் சத்தியமானது, பல தெய்வ கொள்கையும் சத்தியமானதல்ல, திரித்துவம் 3 கடவுள் கொள்கை சரியல்ல என்பதெல்லாம் உள்ளதுக்கு தெரியும். இதுவரைக்கும் விளக்கம் சொல்ல தெரியல. 3 கடவுளுக்கு என்ன விளக்கம் என்பது இதுவரையும் சொல்ல தெரியல. ஆனால் குறை சொல்வது மட்டும் சரியாக இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, உலக தரகனா லிஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகத்துக்கென்றே மனிதர்களில் பல பேரை நான் படைத்திருக்கிறேன். தரகனாக்கு படைத்திருக்கிற அர்த்தம் இருக்குது, பரத்தி வைத்திருக்கிறோம் அர்த்தம் இருக்குது. தரகனாக்கு கலக்கனா படைத்தோம், பாரி இல்லாமல் படைக்கிறாங்க. துர்ரியத் சந்ததிகள் தர பரத்தனோட அர்த்தம் இருக்குது, ஆனால் படைத்தோங்கிற அர்த்தம் வைக்கிறாங்க. அதை வைத்து விட்டு கொண்டு உங்கள் இறைவன் நரகத்துக்காக வேண்டியே அதிகமான மனிதர்களையும் ஜின்கள் படைச்சிக்கிறாங்கிறான் என்று, இது என்ன மார்க்கம் இது என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அது அல்லாஹ் பயங்காட்டுவதற்காக சொன்னான், கிருபையிலே சொன்னான், தவிர்ந்து கொள்ளுங்கள், நரகத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை ஷைத்தான் நரகத்தில் தூக்கி போடுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிருக்கிறான், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கைக்காக அல்லாஹ் பயங்காட்டுவதற்காக சொன்னான். ஆனால் அதுக்கு அடுத்த ஆயத்தில் விளக்கம் வருது. அடுத்த ஆயத்தில் அதே ஆயத்திலே விளக்கம் வருது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நரகத்திற்காக வேண்டியே மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான பேரை நாம் படைத்தோம் என்று தரகுனா பரத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ், தரகுனா பரத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ் காரணம் சொல்கிறான். சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 50 தடவை அல்ல, 100 தடவை அல்ல, எத்தனை தடவை சத்தியங்கள் சொல்லப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கால்நடைகளை போன்று மிருகத்தை போன்று விளங்காமல் இருந்தீர்கள், விளங்கியும் மறுத்தீர்கள், விளங்கியும் மறுத்தீர்கள், வீணுக்கென்று மறுத்தீர்கள். உங்களுக்கு இப்போ கால்நடையே பரவாயில்லை, நல்லா சொல்கிறோம். ஆடு மாடு பரவாயில்லை, அது கூட என்ன தஸ்பீஹ் செய்யுது, ஆடு மாடு என்ன தஸ்பீஹ் செய்யுது. ஆனால் உங்களை மனிதனாக படைத்தேன், புத்தி பகுத்தறிவை தந்து யாருக்கும் கொடுக்காத பகுத்தறிவை தந்தேன்.
வானங்கள் மறுத்து விட்டது, யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு தராத, நாளைக்கு சொர்க்கம் நரகம் வந்துடும். வானத்திலாம் தான் கேட்டான், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை யார் நான் தரப்போகிறேன், யார் ஏற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டான். வானம் மறுத்துட்டு, வானம் லேசான வானம் கிடையாது, வானம்டா இந்த பூமியை கொண்டு போய் வானத்தில் வச்சா ஒரு புள்ளி தான் இருக்கும், ஒரு டாட்டு தான். முதலாவது வானத்தை கொண்டு போய் ரெண்டாவது வானத்தில் வச்சா ஒரு டாட்டு தான். இப்படி கடைசி அரிசிகளை கொண்டு போய் 7 வானம் 7 பூமியை கொண்டு வச்சா ஒரு சின்ன பறவை இருந்த மாதிரி இருக்கும். கீழே இருந்து பார்க்கும்போது மலைக்கு மேலே பறவையை பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வானம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதுதாம்மா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக படைச்சிக்கிறேன், உங்களெல்லாம் லேசாக படைச்சிக்கிறேங்கிறான் குர்ஆனில். அந்த வானம் எதுக்கு மறுத்து விட்டது? பகுத்தறிவு, மைண்டு. நாலேஜ் வேறு, மைண்டு வேறு. மைண்டு, இந்த மைண்டு, இந்த பகுத்தறிவு வச்சு தான் மனுஷன் என்னெல்லாம் செய்கிறான். சிங்கத்தையும் அடக்கிறான், யானையும் அடக்கிறான், அணு உலகத்தை அடக்கி ஆகாயத்தை அடக்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி, பூமியை யூஸ் பண்ணுற மாதிரி வானத்தை யூஸ் பண்ணுறான். எல்லாமே இந்த பகுத்தறிவு தானே. இந்த பகுத்தறிவை அல்லாஹ் தஆலா யார் ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டான். வானம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, பூமி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, மலைகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்? அதை ஏற்றுக்கிட்டா கணக்கு கொடுக்கணும், நல்ல செயலுக்கும் கெட்ட செயலுக்கும் கணக்கு கொடுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டா சொர்க்கம் நரகம், வானத்தில் முதல் வானத்துக்கு சொர்க்கம், 2ஆவது வானத்துக்கு நரகம்னு வந்துடும். இப்பொழுது மனிதனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் நரகம், மனிதனுக்கும் ஜின்னுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் சொர்க்கம் நரகம் கிடையாது. மஹ்ஷர் மைதானத்தில் அவ்வளோத்தை பார்த்து அந்த என்ன சொல்லிடுவான், ஆடு மாடு பறவைகள் அனைத்தையும் பார்த்து கூனு துராபா, உங்களுக்கு நான் மைண்டை தரையில், நீங்களாம் மண்ணோட மண்ணா போகன்றுவான். அப்பொழுதுதான் மனிதர்களிலே யார் அல்லாஹுக்காக வேண்டி வாழவில்லையோ அவர்களும் சொல்வார்கள், நாங்களும் உலகத்திலே பறவையாகவோ மிருகமாகவோ இருந்து இப்பொழுது மண்ணா போனால் நல்லா இருக்குமே, நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக மண்ணா போனால் நல்லா இருக்குமே, உலகத்தில் நான் ஏன் மனிதனாக வாழ்ந்தேன், நான் ஏன் அல்லாஹ் தந்த மைண்டை அமானிதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அப்பொழுது அவன் அங்கலாய்ப்பான். அன்பா அவர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? உலக தரகுனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்களிலையும் அதிகமான பேரை நரகத்திற்கு படைச்சிக்கணும்னு சொல்லியே பயப்பட இல்லையா மனுஷன்? பயந்தானே காட்டுறான். நீ ரெடியா இரு, சொர்க்கத்து போ, நரகத்தினுடைய பாதை நிறைய இருக்கிறது. நரகத்துக்குரிய மீடியாக்குள்ளே போனவே நரகம்தான், அதில் சொர்க்கம் இருக்கிறது, பயான் இருக்குது, கிராத் இருக்குது. ஆனால் இப்போ முதலாவதுலேயே மாற்றி விட்ருவான் ரூட். இங்கே போங்க சொர்க்க பாதை, இங்கே நரக பாதை இருக்கும், போன உடனே மாற்றி விட்ருவான். அல்லாஹு தஆலா இவ்வளவு பயம் காட்டுறானே, இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அது நாம கேட்டிருக்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை. மற்றவர்கள் இதை ஆராய்ந்து, உங்க இறைவன் ரொம்ப பயங்கரமானவனா, குர்ஆனை பார்த்து நான் பயந்து போக வேண்டுமா, எனக்கு கிருபையான இறைவன் வேணும், இரக்கமான இறைவன் வேணும். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இரக்கத்தை பேசுகிறார்கள். முஸ்லீம் இஸ்லாம் இரக்கத்தை பேசலையா? அவன் எழுது உண்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீமுடைய பெயரால் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பமே கிருபை தானப்பா, ஒரு கிருபை இல்லை, 2 கிருபை. ரஹ்மானுடைய கிருபை ஒன்று, ரஹீமுடைய கிருபை ஒன்று, விசேஷமான கிருபை ஒன்று, பொதுவான கிருபை ஒன்று, அளவற்ற அருளாளன் அவன், நிகரற்ற அன்புடையவன் அவன். இஸ்லாம் இறைவனுடைய கிருபையை பற்றி பேசுவதை போன்று எந்த மார்க்கம் பேச முடியும்? ஆனால் ஒரு விஷயம், இஸ்லாம் இறைவனுடைய கிருபை எந்த அளவுக்கு பேசுகிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய கோபத்தை பற்றியும் பேசும். மற்றவர்களிடத்திலே அது இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் போனால் மன்னிச்சிட்டான், என்ன பாவம் செஞ்சாலும் சரி, வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அல்லாஹ் இறைவன் மன்னிச்சிட்டான். ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் தன்னுடைய கிருபையை பற்றியும் பேசுவான், தன்னுடைய கோபத்தை பற்றியும் பேசுவான். ஏன் பேசுகிறான்? கிருபையில் பேசுகிறான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மேலே கொள்ளக்கூடிய கோபமும் கிருபை தானே, கிருபை தானே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்கு எவ்வளவு அன்பை இரக்கத்தை மாற்றி மாற்றி காட்டுகிறாள். கடைசியில் கேட்காட்டா கோவமாரி காட்டுறா, சாப்பிட்றியா இல்லையா, பூச்சாண்டை பிடிச்சி கொடுத்துருவேன், அல்ல அடிக்கிற மாதிரி முகத்தை காட்டுகிறாள், இன்னும் அடிப்பேன், ஏதோ பயம் காட்டுறா, தன்னுடைய கோலத்தை மாற்றுகிறாய். ஆனால் அது கிருபை தான் கோலம் மாறி வருகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவன் 70 தாயை காட்டிலும் கிருபையுடையவன். எனவே அவன் கோலத்தை மாற்றி கிருபைதான் பயங்காட்டுகிறான், கிருபையால் பயங்காட்டுகிறான். நீங்கள் நரகத்தை விட்டு தப்பிடுங்க,
உங்கள் நரகத்தில் தூக்கி உங்களை போடுறதுக்கு உங்களை சுற்றி ஷைத்தானுடைய கூட்டம் வலை விரித்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு கண்ணால் பார்த்தாங்க, அதை அவங்க சொல்லி தந்தாங்க. ஷைத்தான் எப்படியெல்லாம் கெடுக்கிறான், மௌத்துடைய நேரம் வரை கெடுப்பான், கெடுக்க முயற்சி பண்ணுவான், மௌத்துடைய நேரம் வரைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா விலக்கி தந்தான். ஆனால் யார் விளங்கியும் மறுக்கிறார்களோ அவர்களை கால்நடைகள் என்று திட்டுகிறான், மிருகங்கள் என்று திட்டுகிறான், மிருகத்தை விட மோசமாக திட்டுகிறான். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு விளக்கமாக பல ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தந்திருக்க நிறைய ஆயத்து. உங்களுடைய உள்ளத்திலே நன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான எந்த முகாந்திரமும் இல்லை, நீங்கள் அடைத்து கொண்டீர்கள். எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் விலக்கி தர வேண்டுமோ விலக்கி தந்தேன். உங்கள் உள்ளத்தை நீங்களே பூட்டி கொண்டீர்கள். ஒரு தடவை அல்ல, பல தடவைகள், பல 100 தடவைகள் பூட்டி கொண்டீர்கள். கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். கதம், அல்லாஹ் சீல் இன்னும் உள்ளே போவாது, நல்ல விஷயம் உள்ளே போவாது. இப்போ ஆரம்பத்தில் அல்லாஹ் சீல் வைத்தானா? இமாம்கள் அழகாக விளக்கி தருவார்கள். ஆரம்பத்திலேயே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விளங்க முடியாமல் அல்லாஹ் பூட்டி விட்டு அவன் நரகத்தில் போடுவானா? இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அவன் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அவனா சீல் வைத்தான். எப்பொழுது சீல் வைத்தான்? பல தடவைகள், ஒரு தடவை அல்ல, பல 1000 தடவைகள் விலக்கி தரப்பட்டும் அது இந்த இஸ்லாம் சத்தியம் என்பதை விளங்கியும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பாதை தான் சத்தியம். மேற்கத்திய பாதைகள் சத்தியம் அல்ல, மேற்கத்திய கலாச்சாரங்கள் சத்தியம் அல்ல. நாயகம் எந்த கலாச்சாரத்தை காட்டி தந்தார்களோ, மூமின்களுக்கு எந்த கலாச்சாரத்தை காட்டி தந்தார்களோ அதுதான் சத்தியம். சிபகத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாயம் போட்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாயம் போட்டிருக்கிறான். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹ் போடும் சாயத்தை விட அழகான சாயம் எது இருக்க முடியும்? ஈமான்கிற சாயத்தை போட்டான். அதனால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நல்ல அமல்களாக மாறியது, பரிசுத்தமான அமல்களாக மாறியது. எனவே கேளிக்கைகள் உங்களுக்கு வெறுப்பாக போகின, சினிமாக்கள் உங்களுக்கு வெறுப்பாக போகின, ஆண்கள் பெண்களை பார்ப்பது உங்களுக்கு வெறுப்பாக போகின, பெண்கள் ஆண்களை பார்த்து ரசிப்பது உங்களுக்கு வெறுப்பாக அல்லாஹ் ஆக்கினான். ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே ஹராமை அல்லாஹ் வெறுப்பாக ஆக்கினான். ஏன்? ஈமான் என்ற விதையை விதைத்தான். மற்றவர்களுக்கு மற்றைய செயல்கள் அனைத்தும் அழகாக தெரிகிறது. அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சீல் வைக்கிறான், சீல் வச்சாண்டா இன்மை எதுவுமே உள்ளே ஏறாது. பயானு கேட்டாலும் உள்ளே ஏறாது, எந்த சொன்னாலும் ஏறாது. அப்படிதான் உள்ள அப்படிதான் இருக்கும். பா இன்றைக்கு மௌத் வரலாம்பா, நாளைக்கு மௌத் வரலாம்பா, சொர்க்கமா நரகமான முடிவு இல்லைப்பா, அதுக்காக ரெடியாகுப்பா, இந்த துனியா கொஞ்சம்பா, இந்த துனியா அழிஞ்சிரும்பா, எத்தனைக்கு சொன்னாலும் அப்படிதான் இருப்பான். ஏன்? உள்ளம் சீல் வைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் மூடிட்டாங்கிறான். ஏன் மூடினான்? அல்லாஹ் ரோஷத்தில் மூடினான். நீ ஹிதாயத்து பெற்று எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா. குர்ஆன்ல எத்தனை இடத்துல அல்லாஹ் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், நாயகமே நீங்கள் என்ன, நீங்கள் எவ்வளோ கெஞ்சுறீங்க, எவ்வளோ இறக்கப்படுறீங்க, அவங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் அவங்க பின்னால் சுற்றுறீங்க. ஆனால் இவங்க என்னமோ பெரிய பிகு காட்டுறானோ. இந்த அர்த்தத்தில் எல்லாம் பேசுகிறான் குர்ஆனில் பல இடங்களில். யாரும் கேட்டாதீங்க இப்படிலாம் வருதாண்டு. இந்த அர்த்தத்தில் பல ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஈமான் கூட தேவையில்லைப்பா, போப்பா நீ. அமன் ஷாஃபல் யூமின் அமன் ஷாஃபல் எக்குபோர், உனக்கு தேவைப்பட்டா ஈமான் கொள்ளுப்பா, இல்லாட்ட மறுத்துட்டு போ. நான் உன்னை கெஞ்சுறேனா? நான் உன் மேலே இருக்கிற கிருபையில் சொல்றேன். ஹராமினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. மீடியாக்கள் மூலமாக, செல்போனின் மூலமாக பார்க்கும் பார்வைகள் எல்லாம் நரகத்தின் பக்கம் கூட்டி போகும் பார்வைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. திறந்தாவே நல்ல விஷயத்தையே பார்க்க முடியலையே. செல்போனில் ஒரு பயானை கேட்க முடியுதா? அதில் எத்தனை பொம்பளை வர்றா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹராமினுடைய வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஃபித்னாவாக வரும், ஒவ்வொரு ஃபித்னாவாக வரும், கடைசியில தாஹியா என்று ஒரு ஃபித்னா வரும். அந்த ஃபித்னா பயங்கரமான ஃபித்னா. காலையில் மனிதன் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிரா போயிடுவான்.
மனிதநேயங்கிற பேரில் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம், அவன் தரதெல்லாம் வாங்குவோம். இதெல்லாம் மனிதநேயம். யார் சொன்னது மனிதநேயம்னு? மனிதநேயம் என்றால் என்ன? அடுத்த மனிதனுக்கு உதவி செய்வது மனிதநேயம். அவனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதோ, அதை வெறுப்பில்லாமல் ஆசையோடு பார்ப்பதோ மனிதநேயம் அல்லது. சாதாரணமாக மற்றைய ஆஃபீஸர்கள்ட்ட பேசும் பொழுது வேலை நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் அங்கேருந்து வணக்கம் பார், இவர் இங்கேருந்து வணக்கம் பார். பெரிய புத்திசாலியாக நினச்சிக்கிடுவார். காரியம் நடக்கணும், காரியம் நடக்கணும், இந்த வார்த்தையை சொன்னால் தான் மற்றெல்லாம் நடக்கும். வணக்கம் வணக்கம். அன்பானவர்களே, காரியம் நடப்பது லேசாக தெரிகிறது, ஈமான் லேசாக தெரியவில்லை. ஈமான் போய்விடுகிறது. வணக்கம்டா என்ன? வணக்கம் என்றால் என்ன? மற்றைய மதத்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லா மனிதர்களுமே கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுள் மனிதர்களை இறங்குகிறான். வானாகி மணியாகி மண்ணுமாகி கோனாகி எல்லாம் இறைவன் தான். முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்குது ஞானம்ங்கிற பேரில். அது மற்றவருடைய கொள்கை. எனவே கடவுள் மனிதனிடத்தில் இறங்குகிறான். வணக்கம்டா நான் ஒன்றும் வணங்குறேன்னு அர்த்தம். நாம் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவோம், வணக்கமாக சொல்லுவோம். ஆனால் மேதாவிகள் என்று தங்கள் நினைத்து கொள்ளக்கூடியவர்கள், புத்திசாலிகள் என்று தங்கள் நினைத்து கொண்டு இவர்கள்லாம் ஒன்றும் தெரியல, இது அனுசாக்கள்லாம் அது கூடாது இது கூட ஒரே கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். ஈமான் போயிருமாப்பா. கலாச்சாரத்தினுடைய மற்றைய கலாச்சாரத்தினுடைய ஆரம்பம் வணக்கத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. சரி வணக்கம் தானே சொல்கிறான், பரவாயில்லை. இன்மை அடுத்து அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், மற்றவருக்கு உதவி செய்யலாம். பைக்கில் ஏறிக்கப்பா ஒன்று விட்டுறோம்பா சொல்லலாமா இல்லையா? யாராக இருந்தாலும் சரி, எந்த மற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஆதமுடைய மக்கள், மனித நேயம் அது. ஆனால் இப்படி சொல்லலாமா? ஏறு, எங்கே போகிற? கோயிலுக்கு போகிற, ஏறு விட்டுறன்னு சொல்லலாமா? அதுக்கு பேர் மனித நேயம் அல்ல. ஷிர்க்குக்கு உதவி செய்வது, எப்பவும் ஏற்றிட்டு போகிறோம், அது உதவி. அந்த பர்ரூஹும் ஒத்துக்குசித்து இலையும் அல்லாஹ் சொல்கிறான், உதவி செய்யுங்க. அந்த உதவியின் மூலமாக அவர்கள் முஸ்லீமாக வேண்டும். அப்போ பைக்கில் ஏற்றிட்டு போகலாம். எங்கே போகிறா? கோயிலுக்கு போகிறேன், நான் விட்டுறேனே, இது சொல்லலாமா? இது ஷிர்க்குக்கு உதவி செய்வது. ஷிர்க்குக்கு இப்போ மனிதநேயம் என்பது வேறு. மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் வணக்க வழிபாடுகளுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கலாமா? மற்றைய மத வணக்க வழிபாடுகளுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கலாமா? மீலாது விழா போகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை நினச்சி சந்தோஷமாக ஊர்வலமாக போகலாம். தண்ணி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஜூஸ் கொடுக்கலாம். ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, பல தெய்வ கொள்கைக்கு மாற்றமாக வணங்குவதற்காக போகிறது. ஜூஸ் கொடுக்கலாமா? அந்த டைமில் கொடுக்காது, மற்ற டைமில் கொடு. போயிட்டு வா, தரேன்னு சொல்லணும். போயிட்டு வா. இமாம்கள் சட்டம் எழுதியிருக்கிறாங்க. இமாம்கள் சட்டம் எழுதியிருக்க. இந்த காலத்தில் மனிதநேயங்கிற பேரில் நிறைய பேர் ஈமானை விடும் பாக்கி மோசமான நிலையை பார்க்குறோம். இமாம்கள் சட்டம் எழுதியிருக்கிறாங்க. ஒருவருடைய மகன் முஸ்லீம் ஆகிட்டான், அம்மா பாப்பா முஸ்லீமாக இல்லை. அப்படி நிறைய நடக்குதா இல்லையா? இப்போ அம்மா பாப்பாவுக்கு ஹித்மத் செய்யணுமா வேண்டாமா? அம்மா பாப்பாவுக்கு பணிவிட செய்யணும், யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், சூரத்துல் லுக்மானில் சொல்லியிருக்கிறான், சூரத்துல் அங்கபூத்தில் சொல்லியிருக்கிறான். அம்மா பாப்பா யாராக இருந்தாலும் சரி, அவங்களை பணிவிட செய்ய வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தை அடைய வேண்டும். வசாஹிபுஹுமா ஃபித் துனியா மஅரூஃபா. உலக விஷயத்தில் அவர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி, நல்லபடியாக நடந்துக்கோ. உலக விஷயத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி. சில பேர் காஃபின்ற வார்த்தையை மோசமாக நினைக்கிறாங்க. இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஹிதுமத் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. அந்த உம்மா இப்போ மகன் முஸ்லீம் ஆகிட்டார், அம்மா பாப்பா முஸ்லீம் ஆகலை, அம்மா பாப்பா என்னை கோயிலை விட்டுருன்னு சொல்கிறாங்க, மகன் விடலாமா? இமாம்கள் என்ன சொல்கிறார்கள்? இமாம்கள் சொல்லுவதை சொல்பவர்கள் நாம் சுன்னத்துல் ஜமாஅத் அகீதாவுக்கு சொந்தக்காரர்கள். நாம் வெறும் மைண்டால் பேச மாட்டோம். ஒவ்வொரு ஆட்டம் ஒவ்வொரு பதில் வரும், அது கூடும் இது கூடாது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்பானவர்களே, மெயின்டால சொல்லுவதுன்னு சொன்னால் எதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் நமக்கு தந்தான்? மெயின்டாலேயே எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லலான்னு சொன்னால் எதுக்கு வானத்திலிருந்து 7 அரிசிலிருந்து எதுக்கு குர்ஆன் இறங்க வேண்டும்? அப்போ குர்ஆன் சொல்லுது,
ஒயின் ஜாஹதா காலா அந்துஸ்ரீ கபி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா. ஷிர்க்குக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அவர்கள் உன்னை தூண்டினால், உம்மா பாப்பா உன்னை தூண்டினால் நீ வழிபடாதே, அந்த ஷிர்க்குக்கு உதவியாக எந்த வேலையும் செய்யாதே. ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். இப்போ உம்மா பாப்பா முஸ்லீம் ஆகையில், மகன் முஸ்லீம் ஆகிட்டாரு. இப்போ உம்மா பாப்பா என்னை கோயிலை விட்டுருன்னு நினைச்சாங்க, கேட்குறாங்க, விடலாமான்னு விடக்கூடாது. ஷிர்க்குக்கு உதவி செய்யாதே. அம்மாட்ட சொல்லணும், அதை சொல்லுங்கம்மா, வேற எங்கெங்க கூட்டு போகணும் சொல்லலாம், கூட்டு போகிறோமான்னு சொல்லணும். ஆனால் சில இமாம்கள் விடவும் கூடாது, அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரவும் கூடாதுங்கிறாங்க சில இமாம்கள். சில இமாம்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க பாருங்க. அம்மா பாப்பா காஃபிரா இருந்தால், மகன் முஸ்லீமாக இருந்தால், அம்மா பாப்பா என்னை கோயிலுக்கு கூட்டு போகணுன்னு சொன்னால் மகன் கூட்டு போகக்கூடாது. கோயிலில் நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறா அம்மா, என்னை வீட்டுக்கு கூட்டு போண்டு, கூட்டு போகலாமா? கூட்டு போகலான்னு சில இமாம்கள் சொல்லிக்கிறாங்க. நீ இப்போ ஷிர்க்லேருந்து நீ வீட்டுக்கு தான் கூட்டு வர இப்போ. சில இமாம்கள் சொல்கிறாங்க, போகிறதுக்கும் கூட்டு போகாத, வர்றதுக்கும் ரெண்டுமே உதவி தானே. நீ இன்றைக்கி வந்தால் தான், இன்றைக்கி அவளை கூட்டு வந்தால் தான் நாளைக்கு போவா. கூட்டு வர ஆளுகிட்ட போக மாட்டா இல்லையா? அந்த கண்ணோட்டத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அந்த கண்ணோட்டத்தில் கோயிலுக்கு அம்மா அப்பாவாக இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு போகாத, கூட்டி வரவும் செய்யாது, அதுவும் உதவி தானே, அடுத்த தடவை போகிறதுக்கு உதவி. ஆனால் சில இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இமாம்கள் தான் எல்லாமே, கூட்டிகிட்டு போகிறது ஷிர்க்குக்கு உதவி செய்கிறது, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது நீ கோயிலை விட்டு கூட்டு உதவி அல்ல, அதை விட்டு வெளியாக்குறது என்ன, எனவே அது செய்யலாம். அந்த கண்ணோட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. எவ்வளவோ அற்புதமாக குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து நம்முடைய ஈமானை பாதுகாத்து இருக்கிறார்கள் இமாம்கள். எனவே அன்பானவர்களே, மனித நேயம்ங்கிற பேரில் இன்ஷா அல்லாஹ் ஸ்தாவர்களை பற்றி உண்டான பேச்சு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. ஜும்மாவும் இருக்கிறது. எப்பொழுதுமே நான் அல்லாஹ்வுடைய 10:45 முடிக்கிறவன் தான் வளமையாக இது வரைக்கும். இன்றைக்கு ஜும்மாவும் இருக்குது. ஸ்தாபகர்களை பற்றி பேச வேண்டியிருப்பதால் இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கெல்லாம் முடித்து விடுவேன். பலரும் பல வேலைகள் இருப்பீங்க, பெண்கள் சமையலுக்காக போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க டெய்லி, அவங்களுக்கெல்லாம் நம்ம வசதி செஞ்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட சபையை தான் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்தாங்க. 1 மணி நேரம் 9:30 to 10:30 துவா. வீட்டுக்கு போங்க, 9:30 வரணுமே, எல்லாம் வரணுமே 9:30. இது எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. என்னதான் நீங்கள் செல்ஃபோனில் பயானை கேட்டாலும் இந்த சபையில் உட்காந்து மனசோடு கேட்டோமா வருமா? செல்ஃபோனில் கேட்க முடியலையே, அதுலேயே பல செய்தான் வந்துடுது. அந்த மனசு இப்போ இருக்கிற இந்த கண்ணியம் செல்ஃபோனில் பயானை கேட்ட வருதா நமக்கு? அப்போ அழகாக மக்கள் 9:30 வரலாமே, 9:30 10:30 ஆளுங்களுக்கு எழுதி தரும்போது 9 to 10 எழுதி தர்றாங்க. இப்போ எப்படியோ போயிட்டு இருக்குது. அன்பானவர்களே, இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நேரத்தோடு ஆரம்பித்து நேரத்தோடு முடித்தா ஆண்களுக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது. எனவே அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஹியா என்று மாபெரும் ஃபித்னா வரும். நாம் நினைக்கிறோம் அந்த ஃபித்னா செல்ஃபோன் நெட்டுடைய ஃபித்னா தான். நெட்டுடைய ஃபித்னா. நெட்டு வந்துட்டு இப்போ அது ஏஐயாக மாறி மாறி ஓடிக்கிட்டு எங்கே போய் முடிய போதோ தெரியல. அது பெரிய ஃபித்னாங்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு ஷிர்கான ஒன்றை பார்த்து கடந்துட்டு போகிறான். ஷிர்கான ஒன்றை கடந்துட்டு போனால் ஈமான் பாதுகாக்கலாம். அது மேலே வெறுப்பு இல்லைன்னு சொன்னால் ஈமான் இல்லை என்று சொல்கிறார்கள் இமாம்கள். அது பார்க்கும்போது அவனுக்கு என்ன வரையில, இது மனித நேயம் தான் அப்படின்னு ஒரு வெறுப்பு இல்லாமல் ரசித்து பார்த்தான். ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தோடு பார்த்தான். அதை ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தோடு பார்த்தால் அவனுடைய ஈமான் போயிருங்கிறாங்க இமாம்கள். வெறுப்பில்லாமல் பார்த்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானையும் நம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய ஈமானையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா மனித நேயங்கிற பேரில் எது உண்மையான மனித நேயமோ, மற்ற மனிதர்களுக்கு எந்த முறையிலே உதவி செய்வது மனித நேயம் என்று அல்லாஹ் சொல்லி தந்தானோ அந்த மனித நேயத்தை தருவானாக. எல்லா விதமான ஷிர்கான காரியங்கள், ஷிர்க்குக்கு உதவி செய்துவிட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஸலவாத். தண்ணி அன்பானவர்களே, இந்த சபையை இவ்வளவு கண்ணியமாக நமக்கு தந்தவர்கள் 6 ஸ்தாபகர்கள்.
இந்த சபைக்கான எல்லா விதமான மௌலூதுகளையும் புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி மேலே மௌலூது மற்ற எல்லா ஓத வேண்டிய அனைத்தையும் நம்ம சரியாக அமைச்சு தந்தவர்கள் அப்பா அல்லாமா இஸ்மாயில் நஹ்வியுல் அல்லாமா அவர்களை பற்றி நாம் பேசுவது தான் நன்றி கடனாக இருக்கிறது. இந்த சபை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் ஏற்படுத்தப்பட்ட சபை. அவருடைய அருமையான ஹதீஸின் பக்கம் மக்களே வாருங்கள் என்று அழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபைகள். மக்களை அனைவர்களையும் உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒன்று கூட்டு, நான் ரசூலுல்லாஹுடைய உம்மத், அவரும் ரசூலுல்லாஹுடைய உம்மத் என்பதில் ஒன்று கூட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை. அன்பானவர்களே, நமது ஊரிலே ஆரம்பமாக இப்படி ஒரு சபையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே போட்டான். அவங்க பேர் தான் முஹம்மது இப்ராஹிம் அவுலியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், என்னுடைய பாட்டனார். அவர்கள் முதலாவதாக இவ்வாறு ஹதீஸ்களை நாம் ஓதி மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்கே வைக்கலான்னு யோசித்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜாவியா மஹ்லரா அங்கெல்லாம் போய் நாம் இப்படி சபையை ஆரம்பிப்போமா என்று கேட்டாங்களாம். இப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே ஏற்கனவே காதிரியா தரிகாவுடைய அமல் நடந்து கொண்டிருக்கிறது, சாதுரியா தரிகாவுடைய அமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்ன பின்னால் கடைசியில் அவர்கள் பெரியமுத்தோப்பா தரிகாவில் வைத்து இதை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இது கட்டப்படவில்லை. ஆரம்பிக்கும் போது 1926 என்று நினைக்கிறேன், 29. இது கட்டப்பட்டது 1942. பெரியமுத்தோப்பா தரிகாவில் வச்சு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது எப்படி இருந்தது என்று சொன்னால், உலமாக்கள் உட்கார்ந்து ஓதுவார்கள், பாடம் நடத்துவதை போல் அப்பப்போ ஓதி அப்பமே விளக்கம் சொல்லுவாங்க. கூடிக்கிற மக்களுக்கு ஒரு தர்ஸ், ஒரு பாடம் நடத்தக்கூடிய அமைப்பில் தான் இதை ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால் தான் ஹதீதுகளை தனியாக ஓத வேண்டும், மக்களுக்கு பயான் என்று தனியாக விளக்கு வைக்கணும்னு வச்சாங்க. இந்த அவுலியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார் என்றால், சின்னமுத்தோப்பா ஒலியுல்லாவுடைய மருமகனார். நம்ம சின்னமுத்தோப்பா சையத் அகமது சையத் அபூபக்கர் சின்னமுத்தோப்பா வினோத்தோப்பாவுடைய தம்பி, அவர்களுடைய மருமகனார். அவங்களுடைய வாப்பாவும் மிகப்பெரிய ஆலிம், அல்லாமா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க அவங்க வாப்பாவை பற்றி, அவுலியா சாஹிபுடைய வாப்பா பெரிய ஃபகீஹாக இருந்தார்கள், அவர்கள் மூலமாக நிறைய ஃபகீஹ்கள் உருவானார்கள், சூரியனை போன்று இருந்தார்கள் என்று அவங்க வாப்பாவை பற்றியும் சொல்கிறாங்க, அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. அல்லாமா இஸ்மாயில் ஒலியுல்லா அவர்கள் அவங்கள பற்றி மரியாதை அளிக்கிறாங்க. அல்லாமா இஸ்மாயில் அவர்கள் எல்லாத்த பற்றியும் மரியாதை அளிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது, எத்தனை வலிமார்களை பற்றி மரியாதை அளிக்கிறாங்க. சில மரியாதைகள் கையில் கிடைக்கவே இல்லை. நான் ஒரு பழைய ஒரு மரியாதை பார்த்தா ஹதீஜா நாயகி மேலே ஒரு மௌலூத் எழுதியிருக்கிறாங்க. எத்தனையோ அந்த டைமில் பிரிண்ட் இல்லாத காலத்தில் நிறைய பிரிண்ட்டுக்கே வரையில, சில பிரிண்ட்டுக்கு வந்தாலும் அது இப்போ இல்லை. அதே மாதிரி அவங்க வாப்பா சையத் அகமது ஒலியுல்லா அவர்கள், நஹ்வி சையத் அகமது ஒலியுல்லா அவர்கள், அவங்களும் ஃபிக்குகளை கரை கண்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. 4 மதஹபினுடைய ஃபிக்குகளும் சட்டம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஓதுநாயத்தின் மேலே ஒரு மௌலூத் எழுந்ததாக இருக்குது, அல் மின்ஹத்துல் ஜலியா என்று. அதெல்லாம் இப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை. அல்லாமா நஹ்வி இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் எழுதினது புகாரி இமாம் மேலே மின்ஹத்துல் பாரி. அது நம்மகிட்ட இருக்குது, நம்ம போயிட்டு வரோம். அன்பானவர்களே, இவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே மக்களிடத்தில் கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள். அல்லாமா அவுலியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுற்றி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஏரல், சிறுதண்டு, சேத்துவாய்க்கால், தாதன்குளம், அங்குள்ள மக்களுக்கெல்லாம் போய் இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறார்கள். தரீகாவையும் வளர்த்திருக்கிறார்கள். நிறைய முரீதிலும் அவர்களுக்கு உண்டு. சேதுக்கு வாய்த்தான் சிறுதண்டில் கூட அவுலியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கந்தூரி கொண்டாடி கொண்டிருந்தார்கள் 15 வருஷம் முன்னால் வரைக்கும். தாதன்குளத்திலே மிகப்பெரிய ஊர் சாப்பாடு வைக்கிற நேரத்தில் அவுலியா சாப்பாப்பாவுடைய பேரில் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் மற்றவங்க கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய முரீதீன்கள். அது மாதிரி ஏரல், சிறுதண்டு, சேத்துவாய்க்கால் இதில் எல்லாம் அவங்களுடைய மாணவர்கள் இருந்தார்கள். அவங்களுடைய நோக்கம் எல்லாம்
போர் இடத்துலெல்லாம் இஸ்லாத்தையும் பரப்ப வேண்டும், ஞானத்தையும் தரிகாவுடைய ஞானத்தையும் பரப்புவதில் மட்டும்தான் கவனமாக இருந்தாங்க. அவங்கள சாதாரண ஆளுங்கள் இல்லை, மாபெரும் அபுதாளுகள். அவங்கள பற்றி அவங்க மகனார் அபுல் ஹசன் ஆலிம் அவர்கள் எழுதும் பொழுது, இவர்களை போன்ற அபுதாள்களை நான் பார்த்ததில்லை என்று எழுதுகிறார்கள். அல்லாமா நஹ்வி இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் எழுதுகிறாங்க, இவர்களை போன்ற ஒரு பெண் அந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பிறக்கவில்லை என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு பெரிய மகான்கள். அவர்கள் வஃபாத்தான நேரத்திலும் புகாரியை ஓய் தான் வஃபாத்தானார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிற ஹதீஸையும் கலிமத்தானி ஹபீபத்தானிங்கிற ஹதீஸையும் ஓதிவிட்டு தான் அவளே வஃபாத்தாராங்க. அவங்க மற்ற ஆளுங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் அரபியில் புகாரியினுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அரபியில் தான் பேசுவாங்களாம். அரபி தெரிஞ்சவங்க தான் அரபியில் தான் பேசுவாங்க. அவங்க பிறந்த குழந்தைகிட்ட கூட அரபியில் தான் பேசியிருக்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே டேடின்னு, அவங்க அபுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரபியின் மேலே அவங்களுக்கு இருந்த காதல். அன்பானவர்களே, அவர்களெல்லாம் இறைவனுக்காக வாழ்ந்த காரணத்தால் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவர்கள் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்திருந்த காசு ஒரு பெண் குமருக்காக கேட்ட சமயத்தில் கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் எத்தனையோ உம்ராவாக போவோம், ஹஜ்ஜாக போவோம், பக்கத்தில் வீட்டில் உள்ளவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற அந்த சிந்தனை நிறைய பேருக்கு இல்லை. அமல் செய்கிறவங்க இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவள் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்ததை ஒரு ஹஜ்ஜு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தான் ஹஜ்ஜு முடிஞ்சிருக்கணும், குமர் காரியத்துக்காக கொடுத்துட்டாங்க. இந்த 6-7 பேரை பற்றி நான் படித்ததில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒற்றுமை. அவர்கள் யதீம்களை கவனித்தார்கள், விதவைகளை கவனித்தார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதிலேயே கவனமாக இருந்தார்கள்ங்கிற விஷயம் 7 பேருடைய மர்சியாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ள காலத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு, அதாவது யானப்சி சொல்லுவோமே, மறுமையில் யானப்சி என் நப்சி, அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மற்றவர்கள் இல்லை, நமக்கே நாம் சம்பாதிக்கிறது போதை இல்லையே, அவ்வளோ ஸ்கீம் இருக்குது இல்லையா? எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸ்கீமை குறைங்க, அப்போ அடுத்த ஆளுக்கு உதவி செய்ய முடியும். அன்பானவர்களே, அவுலியா சாஹிப் அப்பா அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவங்களே, நான் அல்லாட்ட போயிட்டு வர்றேன், என்னை யாரெல்லாம் பார்க்கணுமோ பாருங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பயம் இல்லாதவர்கள். மஹரமான ஆண்கள் வாங்க, மஹரமான பெண்கள் பாருங்கள், குடும்பத்தில் ஆண்கள் பாருங்கள், யாரும் அழுகாதீங்க, உங்களிலே பெரியவர்களை முற்படுத்துங்கள் எல்லா விஷயங்களிலும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வசியத்தெல்லாம் செஞ்சுட்டு ரசூலோட ஹதீஸெல்லாம் சொல்லிவிட்டு, யா அக்ரமல் ஹல்கி மாலி அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிஸில் அமமி, யா ரசூலல்லாஹ், கஷ்டங்கள் சூழும் நேரத்திலே உங்களை விட்டால் எனக்கு வழி இல்லை என்ற அந்த பைத்தையும் ஓதிவிட்டு, அபுத்தாத் துகாரத்துல் அர்ஹாமி அபுத்தாத் ஓதுநாயத்துடைய பைத்தையும், யா அல்லாஹ் உன்னுடைய உதவி ஓடி வருகிறது, யா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியை ஓடி வா, அதையும் சொல்லிவிட்டு அல்லாட்ட சந்தோஷமாக போயிட்டாங்க. அவர்கள் போன பின்னால் இந்த சபையை சீரும் சிறப்பாக நடத்தியவர்கள் அல்லாமா நஹ்வி சையத் அஹமது வலியுல்லா அவர்கள். மஹவராவிலே முதரிசாக இருந்தவர்கள், மிகப்பெரிய முதரிசாக இருந்தவர்கள், கல்வி கடலாக இருந்தவர்கள், 4 மதஹபிலையுமே சட்டம் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள். அவர்களை பார்த்தா பெரிய அல்லாமல் யாரும் சொல்ல மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்கன்னு. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க, அவங்களும் ஆடுகளுக்கு புல் வெட்டக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு மன தூய்மை உடையவங்களாக இருந்தாங்க. கல்வியிலே கல்வி கடலாக இருந்தும் அவர்கள் தங்களை சாதாரண அல்லாஹுடைய அடிமையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதே போன்று இந்த புகார் ஷெரீஃபுக்கு முதலாவதாக வக்ஃப் செய்தவர்கள் கானப்பா சயீத் அஹமது ஆலிம் அவர்கள். அவர்கள் செய்த வக்ஃப் தான் இதுவரை இந்த புகார் ஷெரீஃபுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருந்து பொருளாதார தூணாக இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்திலேயே செய்துவிட்டு போயிட்டாங்க. கானப்பா அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக செல்வந்தராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு விலக்கி கொடுக்க என்பதற்காக வேண்டி தங்களுடைய கல்யாணங்களை எல்லாம் சுருக்கமாக நடத்தியிருக்கிறாங்க.
கஞ்சத்தனத்தில் இல்லை, வக்குஃப் செய்தவர்கள், லட்சக்கணக்கான ரூபாயை சொத்தையே கொடுத்தவர்கள். ஆனால் தங்களுடைய கல்யாணங்களை மிக அந்த காலத்திலேயே மிக சுருக்கமாக நடத்தி கல்யாணங்கள் அதிகமான வீண் விரைவு செய்யப்படுவது அது பரக்கத்தல்ல. ரசூல் அதை காட்டியிருக்கிறாங்க. மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறாங்க கானப்பா அவர்கள். அவங்க ஆலிம் தான், அல்லாமா சையத் அகமது. இந்த 6 பேரில் 2 சையத் அகமது வர்றாங்க, 2 இஸ்மாயில் வர்றாங்க, 2 நூஹு வர்றாங்க, 6 ஆச்சு. இன்னொன்று இப்ராஹிம். இப்படி 7 பேர் இருக்கிறாங்க. கானப்பாவுடைய பேர் சையத் அகமது ஆலிம் அவர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், மக்களிடத்தில் நடக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகளை தடுத்து இருக்கிறார்கள். புகாசில் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் சில பேர் இங்கே வெடி போட்டிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வெடியெல்லாம் புதுசு. அவங்க நேருக்கு போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க கானப்பா. கடைசியில் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இவங்களும் போகணும், வாதியும் பிரதி 2 பேரும் போகணும். இவங்க ஆரம்ப நேரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் மேலே கேஸ் கொடுத்தார்களோ அந்த இளைஞர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, அப்பா ஏறுங்களேன்டானா. இவன் ஏறிக்கிட்ட வண்டியில். 2 பேருமே வாதி பிரதிவாதி, கேஸ் போட்டவர் 2 பேரும் ஒரே வண்டியில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கினாங்களாம். போலீஸுக்கு கேட்டாலாம், என்ன யார் என்ன? இல்லை இவன் மேலே கேஸ் கொடுத்தேன். யார்? ஏன்னா எனக்கு மருமகன் தான். எப்படி நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் அதில் வந்தேன். அவங்க ஒன்றும் புரியலை. இதில் என்ன விளங்குது? ஒரு ஏவல் விளக்கல் செய்தாலும் சரி, யாரும் யாரை பகித்து கொள்ளவில்லை, நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம், நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க என்று விளங்கிய ஒரு காலம். அவ்வளவு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறாங்க கானப்பா அவர்கள். அதே மாதிரி வேலூர் ஆலிம் அவர்கள், நம்ம சாலிஹ் அன்சாவுடைய கண்ணப்பா வேலூர் ஆலிம் அவர்கள் மிகப்பெரிய முதரிசாக, பாடம் நடத்தக்கூடிய முதரிசாக இருந்திருக்கிறார்கள். இந்த புகார் ஷரீஃபை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஆரம்பத்தில் அவுலியா பாப்பா போய் வேலூர் ஆலிம்கிட்ட சொல்லும் பொழுது முதலாவது காசு எடுத்து மொத்தமாக கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அப்பொழுதெல்லாம் காசு என்று சொன்னால் ஒரு அணா கணக்கு. ஒரு அணாவுக்கு 100 முட்டை வாங்கலாம். ஒரு பைசாவுக்கு 16 அணா. ஒரு பைசாவுக்கு, ஒரு அணாவுக்கு 100 முட்டை வாங்குகிற காலம் அது. எனவே மொத்தமாக காசு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. வேலூர் ஆலிம் அவர்கள் தான் முதலாவதாக உதவிக்கு கொடுத்தது. அவர்கள் பாக்கியாத்திலே ஓதியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே பாடம் நடத்தியவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து தரிசிலேயே இருந்திருக்கிறாங்க வேலூர் ஆலிம் அவர்கள். அவங்க பேர் நூஹுலப்பை. அதே போன்று நூஹுத்தம்பி ஆலிம், மக்கி ஆலிம் அவருடைய வாப்பா. மக்கி ஆலிம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுடைய வாப்பா நூஹுத்தம்பி ஆலிம் அவர்களாம் இந்த சபைக்கு உதவியாக இருந்தவர்கள். அவர்கள் மிகப்பெரிய பேணிக்குடையவர்களாக குர்ஆனுடைய ஹிஃபுதிலே தன்னிகர் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்களாம், என்னுடைய வாப்பான்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் வரைக்கும் ஹாஃபிதுகள் என்று மக்கி ஆலிம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மக்கி ஆலிமுடைய வாப்பா தான் நூஹுத்தம்பி ஆலிம். அவர்களும் இஸ்ஸாபுகளில் ஒருவர். அதிகமான உலமாக்கள் குர்ஆன் ஷரீஃபை நின்று 30 ஜுஸ் முடிப்பாங்க. இப்போ நாம் ஒரு சிட்டிங்கில் ஓதுறோமே, அவங்க வீட்டில் தொழுவாங்க, தஹஜ்ஜத்தில் தொழுவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. தஹஜ்ஜத்தில் 30 ஜுஸ் ஓதுவாங்க. அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஓதுவாங்க. பெருநாளுடைய இரவை சிறப்பாக கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரில் கழிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் பெருநாள் இரவிலே இஷாவுக்கு பின்னால் வீட்டில் ரூமில் தக்பீர் கட்டியவர்கள் சுபுகுக்குள்ளே 30 ஜுஸ் முடிப்பாங்களாம். இப்படி நம்மளோட நிறைய ஆளுமைகள் இருந்திருக்கிறாங்க. ஹாமிது உலிதாவுடைய மகன் அப்படி இருந்திருக்கிறாங்க. நிறைய வலிமாகளை பற்றி அது சொல்லப்படுது. இப்போ பெருநாளுடைய இரவுகள் நமக்கு எப்படி போகுது? அதுக்கு நம்ம திக்ர் வச்சுருக்கிறோம் பள்ளிவாசலில். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிறுத்தத்திலே ஒரு கியாமில் 30 ஜுஸுவையும் அவர்கள் வீட்டில் அறையில் அல்லாஹுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஓதியிருக்கிறாங்க. அவர்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன், அது மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னால் மக்ரிப் தொழுகையை தொழுதேன் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கனவில் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். காட்சியில் அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாகவும் காட்டுவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அவுலியா சபா பற்றி வருது,
அவங்க எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாங்கண்டா, ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து 2 பேர் இறங்கினார்களாம் அவுலியா சப்பாவுக்கு முன்னால். எழுதி சலாம் சொன்னாங்களாம். அப்பா கண்டுக்கிடவே இல்லை. கூட போன சின்ன பிள்ளைகள், அதில் ஒரு ஆள் சதக் அவர்களுடைய பாப்பா, ஆமினா பிள்ளை இருந்தாங்களா, அபுல் ஹசன் இமாம் அவங்களுடைய அப்பா, அபுல் ஹசன் அவங்களுடைய பாப்பா, அவங்க சின்ன பிள்ளைய கூட போயிட்டு இருந்திருக்கிறாங்க. வானத்திலிருந்து 2 பேர் இறங்கினார்கள், அப்பாவுக்கு சலாம் சொன்னார்கள். அவுலியா அப்பாவுக்கு நேரடியாக ஒளி வெள்ளமாக வந்து விழுந்தார்கள். 5 நாள் கழித்து கேட்டுக்கிறாங்க, அது யாருன்னு கேட்டாங்களாம். அந்த சின்ன பிள்ளை உனக்கு தேவையில்லைன்ட்டாங்களாம். இல்லை சொல்லி தான் ஆகணும், வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுனாங்களாம். நீங்கள் வஃபாத்தான பின் நான் சொல்லுவேன்னு சொன்னாங்களாம். அந்த பிள்ளை அபுல் ஹசனுடைய இமாமாவுடைய வாப்பா சதக். அபூபக்கர் சித்திக் நாயகம், அலி நாயகம் என்று சொன்னார்களாம் அவுலியா பாப்பா. அவ்வளோ பெரிய அப்தாவுடைய தரஜால வாழ்ந்தவங்க, இலைமறை காயாக வாழுபவர்கள். அவங்கள பற்றி நிறைய சொல்லணும். இவ்வாறு இந்த சபையை ஆரம்பித்த மகான்கள் அனைவர்களுமே மிகப்பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காராக இருக்கிறாங்க. கடைசியில் கொம்பு ஆலிம் இஸ்மாயில் ஆலிம் திரிமுத்தோபாத்தில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரன் பூட்டன், அவங்கள பார்த்தவங்க நிறைய பேர் பெரியவங்கள் இருக்கிறாங்க. கொம்பு ஆலிம் அவர்களெல்லாம் மிகப்பெரிய மகானாக வாழ்ந்தவர்கள். எப்பொழுதும் அவுலியாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட போனால் தப்ப முடியாதான், பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். கொம்பு ஆலிம் சாட்ட ஒரு ஆள் போகிறதா இருந்தால் வெளியில் ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு போவாங்களாம். நான் போகிறேன் 1 மணி நேரத்தில் அம்மா கூப்பிடான்னு கூட்டுவாண்டு. ஏன்னா அவுலியாக்களை பற்றி பேசி, அல்லாஹ் ரசூலை பற்றி அவுலியாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். போனால் தப்ப முடியாது. இந்த பைத்தை ஓநாயத்து மேலே இருக்கிறேன், இந்த பைத்தை ஹாஜா நாயத்து மேலே இருக்கிறேன் என்று ஒவ்வொரு பைத்தாக காட்டுவாங்களாம் கொம்பு ஆலிம் அவர்கள். அவர்கள்ட்ட போனாவே தப்ப முடியாது என்று மக்கள் பயப்படுவாங்களாம். ஆனால் கடைசி நேரத்தில் யாரிடம் பேசாமல் அல்லாட்ட மட்டுமே பேசியிருந்திருக்கிறாங்க. மக்கள்லாம் போயிருக்கிறாங்க. கடைசி 1 வாரம் யார்ட்டையும் பேச இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவங்க நிலை மாறி அல்லாஹ்வோடு மட்டும் பேசி கொண்டிருந்தவர்கள். அந்த சமயத்தில் அவங்க பெரிய முத்தோபாதைக்கெல்லாம் தங்கியிருந்தாங்க. அவங்க வீடும் அதுவாக தான் இருந்தது. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. கடைசி நேரத்தில் அந்த நிலைகளிலே அவர்கள் இறைவனோடு சங்கமித்து பேசிக்கொண்டிருந்த முனாஜாத்திலே மௌத்துக்கு முன்னால் 5-6 நாளுக்கு முன்னால் அதிலே இருந்தவர்கள் ஊரில் நடக்கக்கூடிய பல மோசமான காரியங்களை அல்லாஹ் காட்சியாக காட்டிக்கிறான். இந்த மோசமான காரியங்கள்லாம் செய்கிறார்கள் இங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த காட்சியை காட்டியிருக்கிறான். கஷ்ஃப்னு சொல்வார்கள், உள்ளத்திரை நீக்கப்பட்டு அல்லாஹ் காட்சிகளை காட்டுவான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அல்லாமாக்களாக தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பற்றி மர்சியாக்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம துஆவுடைய இரவிலே பேசக்கூடிய ஆலிம் அவர்களும் அதை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மகான்களை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குறிப்பாக அல்லாமா நஹ்வி அப்பா அவரை பற்றி 1-2 விஷயங்கள் நான் சொல்லிதோடு முடித்து விடுகிறேன். அல்லாமா இஸ்மாயில் அப்பா அவர்கள் மிகப்பெரிய ஆலிமாக இருந்தது மட்டுமல்லாமல் ஒரு இமாமுடைய தரஜாவிலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க நிறைய முஃப்திகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அல்லாமா இஸ்மாயில் நஹ்வி அப்பா அவர்கள் அவங்களோட ஓதன மாணவர்கள்லாம் முஃப்திகளாக மாறியிருக்கிறாங்க. சாவண்ணா ஆலிம் அவர்கள், சையத் ஆலிம் அவர்கள், மமுத்தகார் ஆலிம் ஷா அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய முஃப்திகளாக மாறி இருக்கிறார்கள். அவங்களோட ஓதனவங்கள்லாம் மிகப்பெரிய முஃப்திகள். அப்போ அவங்க இப்படிப்பட்ட கல்வி உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம், அவர் நிறைய ஆயிரக்கணக்கான தீர்வுகளை மக்களுக்கு சொன்னவர்கள். தீர்க்க முடியாத சட்டங்களுக்கெல்லாம் பதில் சொன்னார்கள் நஹ்வி அப்பா அல்லாமா இஸ்மாயில் அவர்கள். ஒரு சாதாரண விஷயம், துவா ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி ஆரம்பிக்கிறது சில ஆலிம்கள் அப்படி ஆரம்பிப்பாங்க. சில ஆலிம்கள் அதிகமான அல்ஹம்துலில்லாஹ் தான் ஆரம்பிப்போம். இப்போ பிஸ்மில்லா சொன்னால் ஏற்றம் தானே என்று அந்த ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் அப்பா அவர்கள் சொன்னார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லா விஷயம் மண்டையை போடக்கூடாது, நல்லது தானே. ரசூலுல்லாஹ் ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவு தான் பெரிய அறிவு. எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கன்னு தான் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வோட பேர் தானே. எனவே துவா அல்ஹம்துலில்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆலிம் கேட்கவே இல்லை. கடைசியில் தங்களோட மாணவர்கள்ட்ட சொன்னாங்களாம், இப்னு ஹஜர் இமாம் எழுதின துஹஃபால நான் பார்த்துருக்கிறேன், துவாவை அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறதான் ஏற்றமானது என்று அந்த வாசகத்தை பார்த்து எடுங்க. இந்த காலத்தை மாதிரி இல்லை,
இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் அடித்தா வந்துடும். ஒரு அடி அல்ஹம்துலில்லாஹ் அடித்தா எந்த கிதாபில் எங்கே வந்துடுது. அங்கே அப்போது அந்த 10 வாலியும் 10,000 பக்கத்தையும் தேடணும். மாணவர்கள்ட்ட தேடுங்கன்னு சொன்னாங்களாம். கடைசியில் மாணவர்கள் தேடி அந்த வாசகத்தை கொண்டு வந்துட்டாங்க. துவா ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிப்பது தான் ஏற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு. அப்போ ரொம்ப கோவப்பட்டாங்களாம். இதை கொண்டு போய் அவருடைய முகத்தில் போட்டுட்டாங்களாம், இந்த கிதாபை கொண்டு போய். ஏன் ரொம்ப பிரச்சனை பண்ணனால. அன்பானவர்களே, இவ்வாறு மக்களுக்கு தேவையான எல்லா தீர்ப்புகளையும் ஃபத்வாக்களை, கஷ்டமான ஃபத்வாக்கள்லாம் விளக்கம் சொன்னவர்கள் அல்லாமா நஹ்வி இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மகான்களை பின்பற்றி வாழும் பாக்கியத்தையும், அந்த மகான்கள் எந்த நல்ல வழியை, எந்த நல்ல கலாச்சாரங்களை நம்ம காட்டி தந்தார்களோ அந்த கலாச்சாரத்திலே கடைசி வரை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈமானின் ஜோதியை அதிகப்படுத்தி பரிபூர்ணமான ஈமானோடு வஃபாத்தாகும் பாக்கியத் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை மறைத்து மன்னிப்பானாக. நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் நம்முடைய வியாதிகளை போக்குவானாக. அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா விதமான பெரிய வியாதிகளிடம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்திலே ராஹத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளிலே கண்குளிர்ச்சி அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் நம்மை நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. எல்லா முஸ்லிம்களோடும் நல்லெண்ணத்தோடு பார்த்து, நல்லெண்ணத்தோடு பழகி, அவர்களோடு சலாம் சொல்லி வாழும் பாக்கியம் தருவானாக. இப்பொழுது சலாமே குறைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் நெருக்கம் வரும்பொழுது முஸ்லீம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் சலாம் சொல்லுவாங்களாம். ஒரு முஸ்லீம் என்று தெரிந்தால் சலாம் சொல்ல வேண்டும். குடும்பத்தார்கள் தெரிந்த கொஞ்சம் பேருக்கு மட்டும் சலாம் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சமூக ஒற்றுமையை தருவானாக. சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. அவர் கபரில் இருந்தால் கபரை சொர்க்க பொங்காவாக்கி தருவானாக. நாம் மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹுவை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹுவால் பொருந்தப்பட்டவர்களாக அவனை போய் சந்திக்கும், அவன் ரசூலை போய் சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை தருவானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதா வாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா லத்தீஃப் யா காஃபி யா ஹஃபீஸ் யா ஷாஃபி யா கரீம் யா பாகி யா ரஹீம் ஜல்லல்லாஹ். يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. الله 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 لا إله إلا هو الحي القيوم. هو الله لا إله إلا هو يا حي يا قيوم. برحمتك أستغيث أسلاساني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. يا رحيم يا ودود
يا رحيم وهو الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل يا نور يا جليل يا نور يا جليل يا نور جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على النبي المصطفى سيدنا محمد وصل على جميع الأنبياء المرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. يا حي يا قيوم أحيي القلوب تحيا أصلح لنا الأعمال في الدين والدنيا ربي هيئ لنا من أمرنا رشدا واجعل مؤونتنا لنا واحكم لقاك لنا يا أحكم وارزق شفاعة الحاسبين لنا واحكم لقاك لنا يا أحكم وارزق زيارة الحاسبين لنا واحكم لقاك لنا يا أحكم الحكماء شيخنا يا محي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حق اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் சபையின் 99ஆம் ஆண்டின் 26வது தினமான இன்று விசேஷ தினமாகும். ஸ்தாபகர்கள் மற்றும் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி ஆலிம் அவர்களின் நினைவு தினமாகும். இன்று ஓதப்பட்ட ஹதீதுமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையும் நமது மஜ்லிஸின் ஸ்தாபகர்கள் மற்றும் அல் இமாம் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் அல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்று சுருக்கத்தையும் பெரிய சம்சுத்தீன் ஒலியுல்லா ஜும்மா பள்ளியின் இமாமும் நசூஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஓயல் முஹம்மது நூஹ் சிராஜுத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்களால் உரை நிகழ்த்தப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ இனிதே நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன். தொடர் நிகழ்வுகள். இன்று இரவு புனித மிஅராஜ் இரவு, ரஜப பிறை 27 16/1/2026 வெள்ளி பின்னேரம் சனி இரவு 7 மணி புனிதமிகு மேராஜ் மௌலிது ஓதுதல். தலைமை அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்எத் சையீத் அஹ்மத் முத்துவாப்பா அவர்கள், இமாம் குருவித்திரை பள்ளி. கிராத்
வருங்கால ஹாஃபில் எம்ஏ ஹிதர் கஃபீல் ஹிஃபுல் மாணவர் ஹாமிதியா. துவா மௌலவி சொலுக்கு ஒய்எஸ் சையது முகமது சாஹிப் ஆலிம் மஹ்தரி, பொருளாளர் மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் மற்றும் ஆசிரியர் மதரசத்துல் ஹாமிதியா. நாளை புனித மியாராஜ் தினமாகும். நாளை ரஜபு பிறை 27 காலை மணி 5:50 வளமை போன்று அல் ஜாமியு சஹீகுல் புகாரி என்னும் புனித கிரந்தமதை ஓதுதல். காலை மணி 9:15 பூமா நபியின் பொன்மொழிகளுக்கு விளக்கமும் மா நபியின் விண்ணுலக யாத்திரை மியாராஜ் வரலாற்று சுருக்கத்தையும் வழங்குகிறார்கள் குத்பா சிறிய பள்ளியின் ஹத்தீப் மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி SAK முஹம்மது முஹியத்தீன் ஆலிம் மஹ்தரி அவர்கள். எனவே பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சகோதர சகோதரிகள் அனைவர்களும் ஒரு கோடிய மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லர்களையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் வழிநின்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், உலமாக்கள், நௌலியாக்களின் துஆ பெற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இன்றைய செலவாளர்கள் அல்ஹாஜ் MH முகமது காசிம் அவர்கள் மற்றும் மௌலவி அல் ஹாஃபில் MK தமீமுல் அன்சாரி ஆலிம் அல் புகாரி அவர்கள். அன்னார்களின் குடும்பத்தரு மர்ஹூமாக்களின் பெயர்கள் ஆண்கள் பெண்கள் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. அவர்கள் பேரில் யாசில் ஹத்தம் ஓதி ஈதால் சவாப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஒரு சில அறிவிப்புகள். துவா தினத்தில் ஆண்கள் பகுதியில் கடையில் வைக்க விரும்புவோர் அல்ஹாஜ் என்எம் அஹ்மது மற்றும் அல் ஜனாப் நோனா முகமது முஹியத்தீன் ஆகியோரில் மட்டும் அணுகி ஒப்புதல் பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். பெண்கள் பகுதியில் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. முடியாதவர்கள் மட்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நேர்ச்சையின் விநியோகத்தில் பங்கில் ஒன்று ரூபாய் 4000 என்றும் ரூபாய் 2000 அரை பங்கு என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் அலுவலகத்தில் வழங்கி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் விரைவாக உண்டியல் கமிட்டியில் செலுத்தி ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறும், துவா தினத்தில் வெளியூர் மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இறுதி தினத்தன்று கடைகள் வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட இருப்பதால் ஆண்கள் பகுதியில் முத்துவாப்பா தைக்காத்தரு சி கஸ்டம்ஸ் ரோடு இரு ஓரங்களிலும் வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பவர்கள் தயவு செய்து தங்கள் வாகனங்களை வேறு இடங்களில் நகர்த்தி ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே சொன்னது பிரகாரம் கடை வாடகை தேவைப்படுவோர் அல்ஹாஜ் என்எம் அஹ்மது மற்றும் அல் ஜனாப் நோனா முகமது முஹிதீன் என்ற மம்மி அவர்களையும் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மரண அறிவிப்பு. ஹாஜியப்பா தைக்கா தெருவை சார்ந்த கஞ்சிக்கடை செய்யது இப்ராஹிம் அவர்கள் நேற்று மதியம் 3:30 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் காதர் முஹியத்தீன் அவர்களின் மகனும் மர்ஹூம் பழக்கடை சேகு அவர்களின் மருமகனும் நாகூர் கனி அவர்களின் தகப்பனாரும் சிந்தா ஜாஃபர் அலி நிஜாமுத்தீன் ஆகியோரின் தாய் மாமாவும் மர்ஹூம் கோஸ் முகமது ஷேக் சிந்தா ஷேக் சுலைமான் ஆகியோரின் மாமாவும் மென்னா முகமது கலீல் ரஹ்மான் முகமது நெய்னா ஆகியோரின் மச்சானும் கலுங்கு முஹிதீன் யாசர் அரஃபாத் அமீர் கான் ஷேக் ஹாஜி இஃப்திஹாருத்தீன் இர்ஃபான் சுஹைல் இப்ராஹிம் முல்தஸீம் முகமது ஃபாரூக் ஆகியோரின் அப்பாவும் கலுங்கு முஹிதீன் காதர் இப்ராஹிம் ஷேக் மன்சூர் ஆகியோரின் பெரியப்பாவும் முகமது அஹ்னாஃப் அஸ்லான் ஆகியோரின் பூட்டி அப்பாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று அசர் தொழுகைக்கு பிறகு முஹதூம் ஜும்மா பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை அன்னாரில் குடும்பத்தாரில் அறிவித்து தருகிறார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون لقد حق القول على أكثرهم وهم لا يؤمنون جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مرضية مقبولة منا إلى روح نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم خاصة. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي القلوب محبته وفي المنام رؤيته وفي الجنة مرافقته وأوردنا حوله يوم القيامة يا رب العالمين. ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف يا رب العالمين. اللهم أعل درجة على درجاتهم وكرامة على كراماتهم. اللهم زدهم عزا وشرفا وتعظيما وتكريما. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا وجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، خصوصا إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم اغفر لنا واغفر لهم وارحمنا وارحمهم واجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان واجمع بيننا وبينهم في جنات النعيم مع النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على